அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் டாட் இன் ஜோதிட ஆராய்ச்சி இணையதளம் வழங்கும் வாழ்வியல் பரிகாரம் வகுப்பின் 6ஆம் நாள் வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று 6/12/2024. நம்ம இப்ப மலர் மருத்துவம் என்கின்ற ஒரு சாப்டருக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். இந்த டோட்டல் மலர் மருத்துவம் அப்படின்ற கான்செப்டே எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுதான். எக்ஸ்கியூஸ் மீ. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா மன அமைதி தான் ஃபைனல்ல. எமோஷன்னா ஏதோ ஒரு மிகை உணர்ச்சி. அப்ப ஏதோ ஒரு மிகை உணர்ச்சிய சமநிலைப்படுத்துறது. அவ்வளவுதான் இதோட அடிப்படை விஷயம். அப்ப ஒரு விஷயத்த சமநிலைப்படுத்துற வேலைய செவ்வாயும் கேதுவும் செய்வாங்க. ஒரு விஷயத்த சமநிலைப்படுத்துற விஷயத்த செவ்வாயும் கேதுவும் செய்வாங்க. அந்த குறிப்பா இப்ப ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் வளர்ந்துகிட்டே போகுது, ஒரு பிரச்சனை வளர்ந்துகிட்டே போகுது அப்படின்னா, வளருதல் அப்படின்றது ராகு. வளருதல் அப்படின்னா ராகு, தேய்தல் அப்படின்னா கேது. சரியா? அப்ப உங்களுக்கு நம்ம கடல் மட்டத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல் மட்டத்துக்கு நேரா நிலம் இருக்கிறது. சமதள பரப்பு இருக்கு. அப்ப பூமியில கடல் மட்டம் உலகம் ஃபுல்லா ஒரே லெவல் தான் இருக்கும். வாட்டர் லெவல் தான் ஒரு ஈக்குவல் மெஷர். சரியா? ஒரு வீடு கட்டணும்னா கூட கொத்தனார் அந்த வாட்டர் லெவல் அத புடிச்சு வச்சு தான் கட்டுவார்ல. இந்த சைடும் இந்த சைடும் கரெக்ட்டா ஒரே லைன்ல இருக்கா? இங்க வச்ச செங்கல்லும், அங்க வச்ச செங்கல்லும் ஒரே லைன்ல இருக்கான்னு தண்ணியோட அளவு வச்சு தான் மட்டம் பார்க்குறாங்க. அப்ப மட்டம் பார்க்கிறது, ஒரு சமதளத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்றத நம்ம தண்ணிய வச்சு பார்க்கிறோம். கரெக்ட்டா? ஸோ இந்த தண்ணி சமதளமா இருக்குது அப்படின்றது தான் நமக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை. இப்ப இந்த தண்ணி லெவலுக்கு மேல மல நிலப்பரப்பு வளரும் பொழுது அது மலையா மாறுது. அது நிலப்பரப்புல இருந்து இவ்வளோ ஹைட்ல இருக்கு. கடல் நீர் மட்டத்திலிருந்து இந்த சிட்டி இவ்வளோ ஹைட்ல இருக்கு. இந்த ஊர் இவ்வளோ ஹைட் இருக்கு. வாட்டர் ஹைட்ல இருந்து அப்படின்ட்டு நம்ம மெஷர் பண்றோம். அது மாரி கடல் பரப்புல இருந்து கீழ இருக்கு. அதாவது பள்ளமா இருக்கு. அப்படின்ற மாரி நம்ம மெஷர் பண்றோம். அப்ப பள்ளம், உயர்வு அப்படின்ற அந்த விஷயத்த நம்ம சரி பண்ணணும். அவ்வளவுதான். அப்ப எங்க பள்ளம் இருக்கோ அந்த இடத்துல மண்ண கொண்டு நிரப்பணும். எங்க மேடு இருக்கோ அந்த இடத்துல அந்த வளர்ந்த இடத்த கட் பண்ணணும். அப்ப உயர்ந்து இருக்கின்றதை கம்மி பண்ணணும். குறைஞ்சு இருக்கிறத நிரப்பணும். இதுதான் இப்ப நம்ம மலர் மருத்துவத்திலயோ, இல்ல நம்ம படிக்கிற என்டையர் பரிகார வகுப்புலயோ செய்ய போறது, செய்ய வேண்டியது. அப்ப எந்த இடத்துல ஒரு விஷயம் மிகுந்து இருக்கிறது, அதை குறைக்கணும். எந்த இடத்துல ஒரு விஷயம் கம்மியா இருக்கு, அதை ஏத்தணும். அவ்வளவுதான். சோ த்ரூ அவுட் இந்த மலர் மெடிசின் ஒரு கேட்டகரியில கொண்டு நிறுத்துனா, அது அமைதி, காம்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள தான் நிக்கும். கூடுமான வரைக்கும் இந்த மலர் மருத்துவத்தோட மொத்த தத்துவமே காம்னஸ், சலனமற்ற தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு நிறுத்தும். அப்ப சலனமற்ற தன்மை அப்படின்னா, ஒரு விஷயம் கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ ஒரு அடுப்புல ஒலை கொதிக்குதுன்னா, இப்ப அந்த கொதிச்சிட்டு இருக்கிற விஷயத்த நிறுத்தணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்னது? எரியிறத நிறுத்தணும். இப்ப பால் பொங்க போகுது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? ஸ்லிம்ல வைப்போம். அந்த கேஸ அடுப்ப ஸ்லிம்ல வைப்போம். அப்ப எரியிறத புடுங்குனா கொதிக்கிறது அடங்கும். அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறோம். அப்ப ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையிலிருந்து அவர் இப்ப வெளிய வரணும்னா, அந்த பிரச்சனைய உண்டாக்குற நெருப்பு எது? அந்த பிரச்சனைய அத கன்டினியூஸா ஊதி பெருசாக்கிக்கிட்டு இருக்கிறது. எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துறதுன்னு சொல்றா மாதிரி, ஒரு பிரச்சனைய விட்டு வெளிய வரணும் அப்படின்னா, அந்த பிரச்சனைய உருவாக்குகின்ற காரணிகள் என்ன? அந்த விஷயத்த அந்த இடத்துல இருந்து அகற்றணும்.
அப்ப நம்ம என்ன செய்யணும்? நமக்கு வந்து ஒரு சூழ்நிலை பிரச்சனையில இருக்குதுன்னா, அந்த சூழ்நிலையிலிருந்து விலகி இருக்கணும். ஒரு சூழ்நிலைய விட்டு விலகி இருக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து இடமாற்றம் செய்யணும். இல்ல வந்து ரியாக்ட் பண்ணாம இருக்கணும். சரியா? அப்ப நம்ம தள்ளி இருக்கிறது. நம்ம நம்ம வந்து அந்த இடத்துல எதையுமே மாத்த முடியாது அப்டின்னா, நம்ம தள்ளி நிக்கணும். அப்ப நம்ம தள்ளி நிக்கணும் அப்டின்னா, அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துல இருந்து நம்ம தள்ளி நிக்கணும். இப்ப எங்க நமக்கு பிரச்சனை இருக்குதோ, அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அவ்வளதான். அப்படி இல்லாம இருந்தாலே பாதி பிரச்சனைகள் தீந்துரும். அப்ப நம்ம சொல்யூஷன் சொல்லும் பொழுது, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ, அந்த நபர்கள பார்க்காமயோ, அந்த நபர்கள விட்டு விலகி இருந்தாலோ, அவர்கள கூட அந்த காரசார விவாதங்களோ, அவர்களோடு ஏற்படுகின்ற முரண்பாடுகளோ தவிர்க்கப்படும். அப்போ ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது, அத விட்டு விலகி போறதுக்கு ரீசன் வந்து நம்ம ஒதுங்கி இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். சரியா? அப்ப நம்ம ஜாதகத்துல வந்து நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு ஒரு சில கட்டத்துல வந்து நெறைய கிரகங்கள் சேர்ந்து இருக்கும். சிலருக்கு வந்து ஒரு ஒரே ராசியில 3 கிரகம், 4 கிரகம் இருக்கும். அது மாரி குவிஞ்சிரும். அப்ப நம்ம நேத்து ஜாதகங்கள பார்க்கும் பொழுது, ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து ஒரு ராசியில உங்களுக்கு இருக்குதா? அப்டின்ட்டு நீங்க பாருங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரு ராசியில இருக்குதா? அப்டின்னு பாருங்க. இப்ப 2 கிரகங்கள் இருந்தா கூட ஓகே. 3 கிரகம், 4 கிரகம்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சில சமயம் அந்த இடத்துல என்ன நடக்கும்? ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் நடக்குது அப்டின்னா, எல்லா கிரகமும் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த இடத்துல செய்யும். சரியா? அப்ப அது இப்ப ராசியிலேயே இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கு. இப்ப நம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல ஒரு 3 கிரகம் இருக்கு அப்டின்னு வச்சுக்கோங்களேன். அப்டின்னா அந்த 7ஆம் இடத்துனா நம்மளுடைய வாடிக்கையாளர்கள், ஃபிரெண்ட்ஸு, நண்பர்கள், மனைவி, கணவன் அந்த மாரி பண்ணும்போது, அந்த இடத்த 3 கிரகம் இருக்குதுன்னா, 3 கிரகம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இது 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 அது செய்யும், அது செய்யும், அது செய்யும். மாத்தி, மாத்தி வேலை செய்யும். அப்ப நம்ம ஒருத்தர் வேலை செஞ்சா கரெக்ட்டா இருக்கும். 2, 3 பேர் வேலை செய்யும் பொழுது 2, 3 கிரகம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு கன்ஃப்யூஷன் வரும். யாருக்கு சர்வ் பண்றது? அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும் இல்லையா? சோ அப்ப அந்த இடத்துல கண்டிஷன்ஸ் நெறைய வரும். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வேலை செய்யும் பொழுது, அதுவும் அந்த இடத்துல வேலை செய்யும், இதுவும் அந்த இடத்துல வேலை செய்யும், இதுவும் அந்த இடத்துல வேலை செய்யும். ஒரே நேரத்துல 3 பேர் வந்து நான் சொல்றத தான் செய்யணும். அப்படின்னும் பொழுது யாருக்கு சர்வ் பண்றது? அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். எந்த விஷயத்த எடுத்து எக்ஸிக்யூட் பண்றது? அப்படின்ற பிரச்சனை வரும். ம். ஒருத்தர் சொல்றத கேட்டா இன்னொருத்தருக்கு கோவம் வரும். கரெக்ட்டா? ஒருத்தர் சொல்றத கேட்டா இன்னொருத்தருக்கு கோவம் வரும். அப்ப ஒருத்தர சார்ந்து ஒருத்தர பகைச்சுக்கிட்டு வாழணும். அப்ப ஒருத்தர சார்ந்து ஒருத்தர பகைச்சுக்கிட்டு வாழும் பொழுது ஒரே இடத்துல ஒருத்தர் பகையாளியா இருப்பாரு. ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றவரா இருப்பாரு. இன்னைக்கு ஹெல்ப் பண்றவரு நாளைக்கு பகையாளி ஆடுவாரு. நாளைக்கு ஹெல்ப் பண்றவரு இன்னைக்கு அப்ப இது ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூவா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு ராசிக்குள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது. மோர் தென் 2. சரியா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது, நம்மளுடைய பிரச்சனைகள சமாளிக்கிறது எப்படி? அது மாரி போகும் பொழுது, நமக்கு வந்து என்ன மலர் மருந்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்கண்டிஷனல் லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வரணும். பொதுவா வாழ்க்கையிலேயே நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் வந்து கண்டிஷனல் லவ் தான். நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து நான் உன்ன நேசிக்கிறேன். நீ வந்து அதனால எனக்கு இத செய்யணும். சரியா? அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்ப்போடு காதலிப்பது. எதிர்பார்ப்போடு ஒரு விஷயத்த செய்றது. அப்ப எதுவாக இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு பை ரிட்டர்ன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப வாட் வில் ஐ கெட்? எனக்கு இதிலிருந்து என்ன கிடைக்கும்? அப்படின்ட்டு ஒரு ஒரு உறவுகளிடம் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அதிகமா எதிர்பார்க்கிறது. பை ரிட்டர்ன் எதிர்பார்க்கிறது. அப்படி எதிர்பார்ப்புகள நம்ம குறைச்சுக்கிட்டோம். எனக்கு உன்கிட்ட இருந்து எதுவும் வேணாம். நான் உனக்கு இத செய்றேன். அவ்வளதான். அப்படின்னும் பொழுது, என்கிட்ட இது இருக்கு. நான் உன்ன நேசிக்கிறேன். நீ நேசிச்சா நேசி, நேசிக்காம போனா போ.
அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, அன்கண்டிஷனல் லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா, அந்த எதிர்பார்ப்பு இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் தீர்ந்துரும். சரியா? அப்ப வந்து ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளிடம் ஒண்ண எதிர்பார்க்கிறாங்க. ஒரு காதலன் ஒரு காதலி கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்ட எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னும் பொழுது, பொதுவா இன் ரிலேஷன்ஷிப்ஸ் பாசம் அதிகமா வைக்கிறது. அதாவது ஓவரா பாசம் வைக்கிறது அப்படின்ற மாரி போகும் பொழுது, அந்த இடத்துல வந்து நம்ம சாப்பிட வேண்டிய மலர் மருந்து வந்து சிக்கரி. சிக்கரி அப்படின்ற இந்த மருந்து வந்து நமக்கு அதிகமா பழக்கப்பட்ட ஒண்ணுதான். நம்ம காஃபில சிக்கரி கலந்து தான் குடிக்கிறோம். இப்ப நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி அப்படின்னு குடிக்கிறோம் இல்லையா? ப்ரூ. இந்த மாரி இன்ஸ்டன்ட் காஃபில சிக்கரி ஒரு பெர்சன்ட் கலந்திருப்பாங்க. சரியா? அப்ப டே டு டே நம்ம குடிக்கிற காஃபில சிக்கரி இருக்கு. சரியா? ஆனா இத நம்ம மலர் மருந்து ஃபார்மேட்ல இந்த ஃபார்மேட்ல நம்ம இந்த சிக்கரிய சாப்பிடும் பொழுது, நமக்கு என்ன கிடைக்குது அப்டின்னா, அன்கண்டிஷனல் லவ் அப்டின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போவோம். அப்ப தொடர்ந்து நம்ம ஒரு எதிர்பார்ப்புகளுக்குள்ளேயே இருக்கும் பொழுது, எதிர்பார்ப்ப விட்டுட்டு வெளிய வரணும் அப்டின்னா, அன்கண்டிஷனல் லவ்வுக்கு போணும். அப்ப அந்த அன்கண்டிஷனல் லவ்ன்ற வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தைல்ல. இது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. உலகத்துல வந்து உலக வாழ்க்கையில நிம்மதியா வாழ்றதே வந்து பற்றற்ற நிலைமையில இருக்கிறது. அதாவது பற்றோடு இருக்கணும். ஆனா பற்றற்று இருக்கணும். தாமரை இலை தண்ணீர் போல இருக்கணும். தாமரை இலை தண்ணீர் போல இருக்கணும் அப்டின்னா, அந்த பற்றற்ற நிலைக்கு போறதுக்கு நமக்கு தேவை வந்து அன்கண்டிஷனல் லவ். அப்ப நமக்கு ஒரு லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்ப நம்ம காதலன், காதலியோட சண்டை போட்டோம். கணவன், மனைவியோட சண்டை போட்டுருக்கிறோம். அடிக்கடி சண்டை போடுறோம். அவரு எனக்கு இத செய்யல. அவன் வந்து நான் இவ்ளோ லவ் பண்றேன். நான் அவனுக்காக இத பண்ணேன். அவன் என்ன ஏத்துக்கல. அவன் வந்து என்ன ரிக்ரெட் பண்றான். இந்த மாரி பண்ணும்பொழுது, என்ன நடக்குது? தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. அப்ப இந்த சிக்கரி நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா, அந்த அந்த கோபம் குறைஞ்சு, எதிர்பார்ப்பு குறைஞ்சு, நம்மளுடைய அன்ப கரெக்ட்டா செய்ய ஆரம்பிப்போம். பை ரிட்டர்ன் எதையும் எதிர்பார்க்காம இருப்போம். நீங்க இந்த Starbucks கேள்விப்பட்டிருப்பீங்க. காஃபி டே, காஃபி டே இந்த மாரி நெறைய காஃபி ஷாப்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த காஃபி ஷாப்ஸ் எல்லாம் உலகம் ஃபுல்லா பெரிய லெவல்ல இருக்கிற பிசினஸா இருக்கு. சரியா? இந்த காஃபி ஷாப்ஸ்ல என்ன பண்றோம்? ஒரு பிசினஸ் மீட்டிங்க பேசுறதுக்காக போறோம்ல. இப்ப காஃபி டேவோ இல்ல Starbucksஸோ போனீங்கன்னா, ஒரு காஃபியே வந்து ஒரு ரூ. 700 சாதாரணமா ஒரு காஃபி ரூ. 700 ரூ. 500 இருக்கும். அப்ப 2 பேரு போய் ஒரு காஃபி சாப்பிட்டீங்கன்னா, ரூ. 1000 யாச்சும் ஆயிடும். சரியா? ஒரு காஃபிய வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து பேசுறது. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுது? மனசு விட்டு பேசுறது நடக்குது. கரெக்ட்டா? காஃபின்றது ஒரு காரணி. ஆனா, அங்க நம்ம போறது என்னது? மீட்டிங். ஒரு மீட்டிங்க்காக தான் போறோம். அந்த மீட்டிங்கோட பர்ப்பஸ் என்ன? எதையோ ஒரு விஷயத்த ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக தான் போறோம். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்ப வந்து ஒரு 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 பிசினஸ் மீட்டிங்க்காக போலாம். இல்ல ஒரு லவ்வர சந்திக்க போலாம். இல்ல ஒரு பிரசன்டேஷன் குடுக்க போலாம். இல்ல ஏதோ ஒரு சேல்ஸ் பிட்ச்சுக்கு போலாம். ஸோ இந்த மாதிரி போகும்பொழுது நமக்கு ஒரு நெறைய எதிர்பார்ப்பு இருக்கும். சரியா? இது நடக்கணும் அப்டின்ட்டு எதிர்பார்ப்பு. பட் அந்த அந்த எதிர்பார்ப்பு வந்து ஓவர் த கப் ஆஃப் காஃபில வந்து பல விஷயங்கள் வந்து பேசி முடிக்கப்படும். நெறைய விஷயங்கள் வந்து ஒரு சாந்த நிலைமைக்கு வரும். இல்லையா? ஸோ இந்த சிக்கரிய வந்து நம்ம வந்து எல்லா சூழ்நிலைகள்லயும் பயன்படுத்தலாம். நம்ம டெய்லி காஃபி குடிக்கிற மாரி. நம்ம டெய்லி நம்ம என்ன பண்றோம்? காஃபி குடிக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த காஃபி குடிக்கிற மாரி இந்த சிக்கரின்ற இந்த இந்த அந்த ஃப்ளவரோட அந்த எசன்ஸ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பிரச்சனையா இருக்கும்போது நம்ம டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்கும் பொழுது, ஒரு காஃபி குடிக்கிற மாரி நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது, இந்த அன்கண்டிஷனல் லவ் வந்துரும். இந்த சிக்கரி வந்து வேற அடிஷனலா எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சுயநலமா இருக்கிறது இல்லையா? சுயநலம், கஞ்சத்தனம், பேரம் பேசுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சிக்கரிய நம்ம சாப்பிடலாம். அதாவது சுயநலம் என்கின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? எல்லாமே எனக்கு வேணும்.
எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க, அ ஒருத்தர் வந்து ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருக்கிறான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, நம்ம இந்த சிக்கரிய குடுக்கலாம். அது மாரி ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கிறான், கையில இருந்து காசே எடுக்க மாட்றான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, இந்த சிக்கரிய குடுக்கலாம். பார்கெயின் பண்றவனுக்கு, எதுக்கு எடுத்தாலும் பார்கெயின் அப்படின்னா, பார்கெயின்றது நம்ம வந்து இப்போ ஒரு கடையில போய் பேரம் பேசி வாங்குறது அப்படின்ற ஒரு மீனிங்ல நீங்க எடுக்கலாம். ரூ. 100 சொல்ற பொருள ரூ. 10லிருந்து ஆரம்பிக்குது. அவர் ரூ. 100 சொல்லுவாரு. ரூ. 10க்கு தரியா? அப்படின்னு அப்ப அந்த பார்கெயின் பண்றதுன்றது கண்டிஷன் போடுறது. இத செஞ்சா தான் நான் இத செய்வேன் அப்படின்னு செய்றது. அப்ப அந்த பார்கெயினுக்கும், கண்டிஷனல் லவ்வுக்கும் ஒரு மீனிங் வந்துருதா? அப்ப சுயநலமா இருக்கிறது, கஞ்சத்தனமா இருக்கிறது, பார்கெயின் பண்றது, இந்த மாரி சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த சிக்கரிய நம்ம குடுக்கலாம். அப்படின்னும் பொழுது, நம்மளே வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில சுயநலமா ஆயிடுவோம். எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துரும். அப்ப வந்து ஒரு ஒரு காதல் ஒரு முக்கோண காதல் கதை, நாற்கோண காதல் கதையெல்லாம் நடக்குது. ஒரு 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 பொண்ண வந்து 2 பேரு லவ் பண்றாங்க. ஒரு 3 பேரு லவ் பண்றாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம இருக்கு அப்படின்னும்போதோ, நீங்க ஒரு 2, 3 விஷயத்துல இருக்கீங்க. எந்த எந்த கண்டிஷன்ஸ்ல இருக்கிறீங்க? இத எடுக்கிறதா? அத எடுக்கிறதா? அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கல அப்படின்னா, லவ் விஷயத்துல அ காதல் விஷயத்துல ஒரு முடிவு எடுக்க முடியாம தடுமாறுறீங்க அப்படின்னா, நீங்க இந்த சிக்கரிய சாப்பிடும் பொழுது, அந்த சுயநலம் போயிட்டு உங்களுக்கு வந்து விட்டுக் குடுக்குற எண்ணமோ, இல்ல நீங்க ஒரு அன்கண்டிஷனல் லவ்வா இருக்கும் பொழுது, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் அன்கண்டிஷனல் லவ்வுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம என்னவா இருக்கிறோமோ, அதுதான் அங்கிருந்து வரும்ல. நம்ம என்ன குடுக்குறோமோ, அதுதான் அங்கிருந்து வரும். சோ வாட் வி டெலிவர் வி வில் கெட் த சேம்ல. அப்ப நம்ம ஒரு கண்டிஷனல் லவ் போட்டோம்னா, நீங்க ஒரு கண்டிஷன் போட்டீங்கன்னா, அவங்க ஒரு கண்டிஷன் போடுவாங்க. நீங்க எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம இருக்கிறீங்கன்னா, அவங்களும் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம வருவாங்க. அப்படின்ற மாரி ஒரு ஒரு அமைப்புக்குள்ள நம்ம போலாம். ஆனா இன்னைக்கு வந்து நல்லவன ஏமாத்துறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மாரியும் இது நடக்கும். நம்ம அன்கண்டிஷனல் லவ்வா இருக்கிறதுனால நமக்கு நல்லது தானே. நான் அன்கண்டிஷனல் லவ்ல இருக்கிறேன். நான் கரெக்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம போறது நல்லது தானே. சோ அப்ப அதன் அடிப்படையில நீங்க சிக்கரிய வந்து பயன்படுத்தலாம். சரியா? தன்ன வந்து எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இத குடுக்கலாம். சரியா? எல்லாரும் என்ன கவனிக்கணும். எல்லாரும் என்ன வந்து அட்ராக்ட் பண்ணணும். அதாவது இப்ப நல்லா டிரெஸ் பண்ணி ஒரு மாரி கெத்தாவே இருப்பாங்கல்ல. அந்த மாரி இருக்கிறவங்களும் வந்து இத சாப்பிடலாம். அப்ப வந்து இந்த ஓவர் அட்ராக்ஷன், செல்ஃப் அட்ராக்ஷன் தேவைப்படுறவங்களும் இத சாப்பிட்டு வந்து அத ஒரு மினிமைஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாரி தன் மேல வந்து எல்லாரும் அனுதாபம் காட்டணும். தன் மீது ஒரு அனுதாபத்தை சம்பாதிக்கணும். எல்லாரும் தன் மீது அனுதாபப்படணும். அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இத நம்ம குடுக்கலாம். சரியா? சோ, அப்ப வந்து இவங்க மேல இருக்கிற அந்த சுயநலம், இவங்க கிட்ட இருக்கிற கஞ்சத்தனம், இவங்க கிட்ட இருக்கிற அந்த பேரம் பேசுறது, கண்டிஷன்ஸு இது எல்லாத்தையும் விட்டுட்டு, அப்படியே ஓப்பனா திறந்த மனதோடு திறந்த மனதோடு வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு சிக்கரி இஸ் ஹெல்ப்ஃபுல். சரியா? அப்ப வந்து ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்றதுல, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்துல சிக்கரிய நம்ம டெஸ்ட் பண்ண குடுக்கலாம். சரியா? சிக்கரிய எடுத்து பார்க்கலாம். இப்ப ஒரு ஒரு தொடர்ச்சியா ஒரு வாக்குவாதத்திலேயே போயிட்டு இருக்குது. வாக்குவாதம் முடியல. வாக்குவாதம்னா பேரம் பேசுறது தான். புரியுதா? இப்ப வந்து பேரம் படியல. நீங்க ஒரு பொருள கேட்கிறீங்க. கடைக்காரன் வந்து ஒரு ரேட் சொல்றான். நீங்க சொல்றீங்க. அப்புறம் என்ன பண்றீங்க? வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போற மாரி போவீங்க. அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூப்பிட்டு குடுப்பாரு. சம்டைம்ஸ் அவரு கூப்பிட்டு குடுக்க மாட்டாரு. நீங்க பாட்டுக்கு போயிடுவீங்க. ஐய்யய்யோ! நம்ம ஒரு ரூ. 10 கம்மியா குடுத்து வாங்கியிருந்திருக்கலாமோ! அதிகமா குடுத்து வாங்கியிருக்கலாமோ! சோ, அதுக்கப்புறம் ஒரு ரெக்ரெட் பண்ணுவீங்கல்ல. அப்ப அந்த பேரம் படிவதற்கு ஒரு பேரம் நடந்துட்டு இருக்குது. அந்த பேரம் பணிவதற்கு நீங்க இந்த சிக்கரிய பயன்படுத்தணும். அப்ப ஒரு ஒரு நெகோஷியேஷன் முடியல. நெகோஷியேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் பொழுதும் நீங்க சிக்கரிய பயன்படுத்தலாம். அப்ப எப்ப பயன்படுத்தலாம்? இப்ப ஒரு சேலரி பேக்கேஜ் பேசுறீங்க அப்டின்னா, நீங்க வந்து இப்ப வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்த விட ஒரு 30% 40% 50% கூட கேட்கலாம். அவன் குடுக்குறவன் வந்து 10% தான் குடுப்பேன் உனக்கு அப்படின்னு பேசலாம். அப்ப ஹெச்ஆர் ரிவ்யூ மீட்டிங்கு நம்ம வந்து அந்த ரிவ்யூ மீட்டிங்ஸ் போகும்பொழுது நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ மீட்டிங்கு
இந்த மாரி எல்லாம் போகும்பொழுது, நம்ம இந்த சிக்கரி சாப்பிட்டு போகும்பொழுது, நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ குறைச்சுக்கிட்டு, நம்ம அன்கண்டிஷனல் லவ்வ குடுக்கும் பொழுது, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வலுத்தாம, இது இருந்தா தான் அப்படின்னு நம்ம வலியுறுத்தாம, நம்ம ஒரு ஒரு ஓப்பன் மைண்டடா இருக்கும் பொழுது, அவங்களும் வந்து கொஞ்சம் நெக்லெக்ட் ஆயி வருவாங்க. நமக்கு அந்த பேரம் பேசுறது முடிஞ்சிரும். ஒரு முடிவு ஒரு முடிவு எட்டப்படும். அப்ப அது நெகோஷியேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தா போறதுக்கு, யாராச்சும் ஒருத்தர் விட்டுக் குடுக்கணும்ல. நீங்க ஒண்ணு விட்டுக் குடுக்கணும், இல்ல அவரு ஒருத்தர் விட்டுக் குடுக்கணும். அப்ப யாராச்சும் ஒருத்தர் விட்டுக் குடுக்கணும் அப்படின்னும் பொழுது, இந்த சிக்கரி குடுக்கலாம். அப்ப விட்டுக் குடுக்கிறதுன்றதுல பிரச்சனை வர்றதுல தானே வழக்குகள் வருது. அப்ப வழக்குகள் தீர்றதுக்கு, பஞ்சாயத்து தீர்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? பேரம் பேசலாம். அப்ப அந்த இடத்துல சிக்கரி சாப்பிடலாம். அப்ப எந்த ஒரு பஞ்சாயத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் சிக்கரிய சாப்பிடலாம். சரியா? அப்ப கட்ட பஞ்சாயத்து போறதா இருந்தாலோ, இல்ல ஒரு ஒரு 4 பேர் கூட ஒரு சபையில உட்கார்ந்து ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணி பேசி முடிக்க போற மாரி இருந்தாலோ, அந்த மாரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த சிக்கரிய சாப்பிடலாம். இந்த சிக்கரி இஸ் அன்கண்டிஷனல் லவ். சரியா? இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இன்னைக்கு வந்து சில விஷயங்கள் வந்து இந்த சாந்தப்படுத்துற விஷயங்களா தான் பார்க்க போறோம். கூடுமான வரைக்கும் நம்மளோட மலர் மருத்துவத்துல ஒரு 10, 12 மருந்து வந்து சாந்தப்படுத்துறத வச்சு தான் மேஜராவே இருக்கு. சரியா? சாந்தப்படுத்துதல் அப்படின்னாலே நான் சொல்லிட்டேன் 12ஆம் இடம் தான் ரெஃபர் ஆகும். அமைதி. சரியா? அப்ப அந்த சாந்தப்படுத்துறதுன்ற வேலைய வந்து யார் யாரெல்லாம் செய்வாங்க இந்த மலர் மருத்துவத்துலன்னா, அதுல ரொம்ப முக்கியமான ஒரு மலர் வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஆஸ்பென் அப்படின்ற ஒரு மலர். சரியா? ஆஸ்பென். நான் வந்து ஒரு நெறைய அப்படியே சொல்லிக்கிட்டே போறேன். அப்புறம் ஃபைனலா வந்து ஒரு லிஸ்ட் போட்டு கன்சாலிடேட் பண்ணி பார்க்கலாம். சரியா? அதனால நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் சரிங்க. ஆர்டராலாம் போல. நான் ஹியர் அண்ட் தேர் நான் வந்து ஒரு ஒரு கான்செப்ட் படி போறேன். அதனால நீங்க ஆல்ரெடி மலர் மருத்துவம் படிச்சிருந்திருக்கலாம். அந்த புக்லலாம் ஒரு ஆர்டர் இருக்கலாம். நான் அந்த நார்மலா மத்தவங்க போற ஆர்டர்ல போல. நான் போறது வந்து ஒரு செக்மென்ட்டா போறேன். அதனால வந்து நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள எடுத்து அத குரூப் பண்ணி போலான்ற மாரி பார்க்குறேன். அதன் அடிப்படையில வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற சில மருந்துகள் எல்லாமே வந்து மன அமைதிய குடுக்கும். தேவையற்ற பதட்டத்த தணிச்சு, மன அமைதிய குடுக்குற மருந்துகள இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அந்த வகையில நம்ம வந்து இப்ப சிக்கரி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஆஸ்பென் அப்படின்ற ஒரு ஃப்ளவர். சரியா? இந்த ஆஸ்பென் அப்படின்ற ஒரு ஃப்ளவர் வந்து எதுக்கு அப்படின்னா, இனம் புரியாத பயம் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குல்ல. அன்னோன் ஃபியர்ஸ். ஏன் பயப்படுறோம்? எதுக்கு பயப்படுறோம்னே தெரியாது. ஆனா பயம். ஒரு பதட்டம். சரியா? அப்ப பயத்தினால வியர்வை பொழியும். காரணமின்றி உள்ளுக்குள் நடுக்கம் இருக்கும். திறந்த வெளி திறந்த வெளியிலயும் உங்களுக்கு பயம் இருக்கும். எங்க போனாலும் பயம் இருக்கும். புதிய ஆட்கள பார்த்தா பயம் இருக்கும் அப்டின்னா, அப்ப உங்களால எதுவுமே செய்ய முடியாது. பயந்தா என்னதான் செய்ய முடியும் கரெக்ட்டா? ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப பயமற்ற தன்மைக்கு போணும். ஒருத்தர் ரொம்ப பயந்தாங்கோலியா இருக்கிறாரு. ஏன் பயப்படுறோம்? எதுக்கு பயப்படுறோம்னே தெரியாம பயப்படுறாரு அப்டின்னா, அந்த இடத்துல வந்து நம்ம ஆஸ்பென் சாப்பிடணும். சரியா? எதையும் தைரியத்துடனும், அமைதியுடனும், திறமையாகவும் பண்ணணும். எல்லோரோடையும் கலகலப்பா பழகுவாங்க. சரியா? அப்ப நீங்க வந்து இதுவும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு தான் மேக்ஸிமம் நீங்க யூஸ் பண்ணணும். இப்ப ஒரு புதுசா ஒரு மீட்டிங் போறீங்க. ஒரு 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 மேலதிகாரிய பார்க்க போறீங்க. திடீர்னு உங்கள வந்து ஒரு மீட்டிங்க்கு கூப்ட்டாங்க. ஒரு 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 மேடையில ஏறி போய் உட்கார்ந்து பேசப் போறீங்க. திடீர்னு பயம். அதுவரைக்கும் நல்லா இருப்பீங்க. ஒரு 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 இடத்துக்குள்ள போனோனயே நமக்கு வந்து ஒரு பயம் வந்துருது அப்டின்னும் பொழுதோ, இல்ல எப்போதுமே ஒரு பயத்தோடயே இருக்கிறோம். வாழ்க்கை ஒரு பதட்டத்தோடயே இருக்குது. ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்குது அப்டின்னா, முதல்ல சாந்தப்படுறது. ஏன் பயப்படுறோம்? எதுக்கு பயப்படுறோம்னே தெரியல. ஆனா பயமா இருக்கு. ஏதோ ஏதோ ஒரு என்னன்னே தெரியலடா. இன்னைக்கு காலையில இருந்தே ஏதோ ஒரு மாரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே அத கடந்திருப்போம். ஏன் பயப்படுறோம்? எதுக்கு பயப்படுறோம் தெரியாது. இன்னைக்கு காலையில இருந்து அப்படியே ஒரே டல்லா இருக்குடா. ஒரு மாரி பயமாவே இருக்கு. பதட்டமாவே இருக்கு. ஏதோ நடந்துருமோ அப்படின்ற மாரி இருக்கும். அப்ப அந்த மாரி சமயத்துல நீங்க வந்து இந்த ஆஸ்பென எடுத்துக்கலாம். அப்ப பயத்தை போக்குறது. அப்ப இந்த ஆஸ்பென் பயத்தை போக்குறது அப்படின்னா என்ன? அப்படின்னா, தைரியத்த குடுக்குற கிரகம் வந்து செவ்வாய். சரியா? தைரியத்த குடுக்குற கிரகம் செவ்வாய். அப்ப வந்து நீங்க இந்த ஆஸ்பென எடுத்துக்கிட்டீங்கன்னா, தைரியம் தானா வரும்.
அப்ப செவ்வாய் வலுக்குன்றி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஸ்பென்னை நம்ம கொடுக்கலாம். சரியா? தைரியம் என்கின்றது செவ்வாயோட அசோசியேட் ஆன ஒரு விஷயம். கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய் குறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். அப்ப செவ்வாய் நீச்சமானவர்களுக்கு இத குடுக்கலாமா? அப்படின்னா, செவ்வாய் நீச்சமானவர்களுக்கு இத குடுக்கலாம். அப்ப 3ஆம் வீடு பாதிக்கப்பட்டவங்களுக்கு குடுக்கலாமா? 3ஆம் இடம்ன்றது தைரியம், வீரியம் ஸ்தானம் அப்படின்னா, அப்ப 3ஆம் வீடு வலு குறைந்தவங்களுக்கு இந்த ஆஸ்பென்ன குடுக்கலாம். சரியா? அப்ப ஜோதிடத்துல வந்து 3ஆம் இடம் வீக்கா இருக்கு, தைரியமே இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போக்குவரத்துக்கு போறதுக்கு, வரதுக்கு பயப்படுறாங்க, ஒரு விஷயத்த செய்ய பயப்படுறாங்க அப்படின்னா, காரணமே இல்லாம பயப்படுறாங்கன்னா, செவ்வாய குடுக்கலாம். அதே மாரி வந்து சந்திரன் நீச்சமாயிருக்கு, அமாவாசை யோகத்துல பொறந்திருக்கிறான், சூரியன் நீச்சமாயிருக்குது. அந்த மாரி நீச்சம் பெற்ற கிரகங்களால் ஏற்படுகின்ற பயம். நீச்சம் பெற்ற கிரகங்களால் ஏற்படுகின்ற பய உணர்ச்சிக்கு இத குடுக்கலாம். எந்த கிரகம் நீச்சமாயிருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், அந்த இடத்துல பயப்படாம நம்பிக்கை, ஃபியர்லெஸ்னஸ், அந்த முரட்டு நம்பிக்கை வரும்ல. அதாவது எப்படி எனக்கு தைரியம் வந்துச்சுன்னே தெரியல. நான் வந்து அந்த சிட்யூவேஷன ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கல்ல. அப்போ ஒரு சிட்யூவேஷன ஹேண்டில் பண்ண போறீங்க. அந்த சிட்யூவேஷன் இஸ் நாட் இன் யுவர் கண்ட்ரோல். அந்த சிட்யூவேஷன் நாட் இன் யுவர் கண்ட்ரோல். உங்களுக்கு இனம் புரியாத பயம் வருது அப்படின்னா, அப்ப வந்து இந்த ஃபியர்லெஸ்னஸ யூஸ் பண்றதுக்கு இத போட்டுக்கலாம். அப்ப இப்ப நம்ம நார்மலா என்ன பண்ணுவாங்க, ஒரு குற்ற செயல்ல ஈடுபட போறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப ஒரு 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 மர்டர் பண்ண போறாங்க. ஒரு ஏதோ ஒரு அடாவடியில ஈடுபட போறவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா சரக்கு அடிச்சுக்கிறாங்க இல்லையா? முதல்ல கையில என்ன என்ன செய்ய போறோம்ன்னு தெரியாம, நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா மர்டர் கேஸ்லயும் கொலையாளி, அதாவது புரொஃபஷனல் கில்லர்ஸ். லோக்கல்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் சரக்கு அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் போய் வெட்டிட்டு வந்துருவாங்க. அப்புறம் கோர்ட்ல போய் சரணடைஞ்சுக்குவாங்க. அப்ப அந்த ஆல்கஹால் என்ன பண்ணுது? ஒரு முரட்டு தைரியத்த குடுக்குது இல்லையா? அப்ப அந்த முரட்டு தைரியம் அப்படின்றது, அ என்ன செய்றோம் அப்படின்னு தெரியாம செய்ற மாரி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் லெவலுக்கு வந்துருது. அதாவது நான் இப்ப இத செஞ்சேன்னா, எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு நம்பிக்கை வந்துரும் அப்படின்ற மாரி இருக்கிற ஒரு விஷயத்துக்கு, நம்ம இந்த ஆஸ்பென சாப்பிடலாம். அப்ப அந்த 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 அடிப்படையில வந்து இந்த பயம் பயம் போணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஆஸ்பென் வந்து ஒரு கண்கண்ட மருந்தா இருக்குது. இப்ப யாரெல்லாம் சாப்பிடலாம்னா, யாரு வேணாலும் சாப்பிடலாம். சின்ன குழந்தைகளுக்கு குடுக்கலாம்னா, சின்ன குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். பெரியவங்களுக்கு குடுக்கலாம்னா, பெரியவங்களுக்கு குடுக்கலாம். யாரு வேணாலும் டேக் தட். அப்ப பயம் போயிடுச்சுனாலே, நமக்கு வந்து வாழ்க்கையில மத்த கவலைகள்லாம் போயிடும். நமக்கு பயமே வந்து என்னது? எதிர்காலத்தை பற்றின பயம். இப்ப எதிர்காலத்த பத்தின ஒரு பயம் வந்தா கூட, இனம் புரியாத பயம் வரும்ல. என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்போது கூட, எந்த விதமான பயத்துக்கும் நம்ம இத குடுக்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மனத அமைதிப்படுத்தி, தைரியத்த கூட்டுவது ஆஸ்பென் அப்படின்னா, இது வந்து ஒரு முருகர் வழிபாடுக்கு சமமானது. செவ்வாய்க்கிழமைகள்ல எடுத்துக்கொள்வது சிறந்தது. சரியா? அடுத்து வந்து ஒண்ணு பார்ப்போம். எல்லாமே இந்த பயங்கள், இந்த மன அமைதிக்கு விஷயமா தான் பார்க்குறோம் நம்ம இன்னைக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற இந்த ரிலேட்டடான ஒரு ஃப்ளவர் வந்து செர்ரி ப்ளம். செர்ரி ப்ளம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. செர்ரி ப்ளம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்பிக்கை இழந்த நிலை. நம்பிக்கை இழந்த நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மனக்கட்டுப்பாட்டை இழந்து விடுவோமோ என்ற பயம், எதையாவது அசம்பாவிதமாக செய்து விடுவோமோ என்ற பயம், எரிச்சல், முன்கோபம், வாழ்றத விட சாவறதே மேல். தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒருத்தருக்கு தோடுது அப்படின்னா, சூசைடல் நோட்ஸ் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு போறாங்கல்ல. எனக்கு இனிமேல் வாழ்க்கையே வேண்டாம். அமைதியே போச்சு அப்படின்னா, கண்ட்ரோலே இல்ல அப்படின்னா, ஒரு தன்னுடைய சுய கட்டுப்பாட்டை இழந்தவர்கள், வாழ்றத விட சாவதே மேலுன்னு ட்ரெயின் முன்னாடி போய் குதிச்சிரலாம்னு நெனைக்கிறது, தூக்கு போட்டு செத்தரலாம்னு நெனைக்கிறது, தூக்க மாத்திரை போட்டு செத்தரலாம்னு நெனைக்கிறது, அந்த மாரி விரக்தியின் உச்சிக்கு போயிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு குடுக்க வேண்டியது செர்ரி ப்ளம். அப்ப அது எவ்வளவு பெரிய மருந்துன்னு பார்த்துக்கோங்க. அப்ப உடனே அது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப செர்ரி ப்ளம் வந்து என்ன பண்ணுது? அன்கன்ட்ரோலபிள் தாட்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணி, அத வந்து காம் பண்ணுது. மனச வந்து அமைதிப்படுத்துது. அப்ப ஒரு புயல் வீசுது. அப்ப சினிமாலலாம் காட்டுவாங்கல்ல, ஒருத்தர் ரொம்ப டென்ஷனா இருந்தா ஒரு கடல் சீற்றம் அடையிற மாரி, எரிமலை வெடிக்கிற மாரி,
அப்ப வந்து அவர் வந்து கோவத்துல தன்னையும் அழிச்சுக்கிட்டு மத்தவங்களையும் எதையோ செஞ்சர்றா மாரி பண்ணிடுறார் இல்லையா? அப்ப மிகை உணர்ச்சி காரணமாக தன் மனதை இவரால் கட்டுப்படுத்த இயலாத சூழ்நிலையில் பயம் ஆட்கொள்ளும். அதனால் நம்பிக்கை இழந்து சோர்வுற்று எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கும். அப்ப உடல் வலி பொறுத்துக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு இறப்பதே மேல் என்று எண்ணுபவர்களுக்கு இத குடுக்கலாம். புரியுதா? அப்ப நம்ம முதல்ல படிச்சோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்ன படிச்சோம்? ஆஸ்பென். அது மாரி செர்ரி பிளம். இதுவும் வந்து என்ன பண்ணுது? அந்த நம்மளால மனச கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற பயம் சார்ந்து இருக்கிற விஷயங்கள நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப அமைதிப்படுத்துறது. அப்ப அ ஹை பிளட் பிரஷரா இருக்கிறத நம்ம என்ன பண்றோம்? நார்மலுக்கு கொண்டு வரோம். இல்ல லோ பிளட் பிரஷரா இருக்கிறத நார்மலுக்கு கொண்டு வரும். பிளட் பிரஷர நார்மலுக்கு கொண்டு வரும். அவ்வளவுதான். இந்த செர்ரி பிளம் வந்து யார் வேணாலும் சாப்பிடலாம். அப்ப வந்து ஒரு லெவலுக்கு மேல ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இமிடியேட்டா உங்களுக்கு வந்து செர்ரி பிளம்ம குடுக்கலாம். அப்ப சூசைடல் தாட்ஸ் இருக்குது, கடன் தொல்லை அதிகமா இருக்குது, நாளைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, கடன்காரன் வந்து கழுத்த நெரிக்கிறான், என்ன எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல அப்படின்னு சூழ்நிலைகள் இறுக்கமா இருக்கும் பொழுது, எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் நம்ம அமைதி ஆகணும் அப்படின்னா, செர்ரி பிளம் சாப்பிடலாம். சரியா? நம்ம கிட்ட நம்ம கண்ட்ரோல் இல்ல. நம்ம வந்து சுய கட்டுப்பாட்டை இழந்து வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் போட்டு நிறுத்த முடியல. நம்ம கிட்ட எமோஷன்ஸ் கண்ட்ரோல் இல்ல அப்படின்னும் பொழுது, நம்மை நாமே அழித்துக் கொள்ளப் போகிறோம். இல்லது நம்ம வேற யாரையாச்சும் போய் இடிச்சிற போறோம். என்ன செய்றோன்றது நமக்கே தெரியாம ஒரு ஒரு ஆங்ஸைட்டில இருக்கும் பொழுது, அன்கன்ட்ரோலபிள் தாட்ஸ்ல இருக்கும் பொழுது, இந்த செர்ரி பிளம்ம சாப்பிடணும். சரியா? ஸோ ஆஸ்பென், செர்ரி பிளம் எல்லாம் ஒரே கேட்டகரில வரது தான். காம்பினேஷன்ஸா சாப்பிடலாம். அதே நேரத்துல வந்து தனித்தனியாவும் சாப்பிடலாம். ஒரே நிமிஷம். ஓகே. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து, துக்கம் வர்றதுக்கு, சோகம் வர்றதுக்கு காரணம் வந்து பழைய நினைவுகள் தான். இப்ப ஒரு லவ் ஃபெயிலியர் அப்டின்னா என்னது? காதலனோ, காதலியோ தன்னை விட்டு போயிட்டாங்க அப்டின்னா, அவங்களோட வாழ்ந்த நாட்கள், அவங்கள பத்தின நினைவுகளே நமக்கு இருக்குது அப்டின்னா, இல்ல ஒரு அம்மாவோ, அப்பாவோ இறந்துட்டாங்க, இல்ல நம்ம நம்ம நேசிச்ச ஒருத்தர வந்து நம்ம லாஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, அந்த இழப்பை தாங்க முடியாம மனசோர்வு ஏற்படும் பொழுது நம்ம இந்த அணிசக்குல குடுக்கலாம். அப்ப அணிசக்குல் என்பது என்னது? காதல் தோல்வி ஏற்பட்டவர்களுக்கோ, இல்ல ஒரு உறவை இழந்தவர்களுக்கோ, இத வந்து நம்ம குடுக்கலாம். சரியா? அப்ப பழைய சோக நினைவுகள். அப்ப பழைய காலத்துல கடந்த காலத்தோட நினைவுகள்ல இருந்து மீண்டு வர முடியாம இருக்கிறவங்க, கடந்த கால நினைவுகள் அவங்கள அலக்கழிச்சுக்கிட்டே இருக்குது. எப்போதுமே பழைய நினைவுகளே வந்துட்டு இருக்குது அப்டின்னா, அந்த பழைய நினைவுகள்ல இருந்து நீங்க வெளிய வர்றதுக்கு வந்து அணிசக்குல் சாப்பிடலாம். அப்ப கடந்த கால நடந்த துயரச் சம்பவங்கள், தவறவிட்ட வாய்ப்புகள், இறந்து போன நண்பர்கள், குடும்பத்தினர்களை பற்றி எண்ணி கண்ணீரில மூழ்கிக்கிட்டே இருக்கிறது, துக்கத்திலேயே இருக்கிறது, சோகத்திலேயே இருக்கிறது. தாங்கள் வெளியூரில் இருக்கும் பொழுது தன் வீட்டு ஞாபகமாவே துயரத்தில் இருப்பவர்கள், நிகழ்கால நிகழ்ச்சியில் அக்கறையின்றியும், தற்போதுள்ள துன்பங்களிலிருந்து விடுபட முயற்சியின்றியும் இருப்பார்கள். அப்ப கடந்த கால அனுபவங்கள் கற்றுத்தந்த படிப்பினைகளை மனதில் கொண்டு, அறிவாற்றலுடன் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியுடன் இருக்கிறதுக்கு இத பயன்படுத்தணும். அப்ப பழச மறக்கணும் அப்டின்னா, பழைய விஷயங்கள மறக்கணும், உங்களால மறக்க முடியல அப்டின்னா, அப்ப நீங்க வந்து முதல்ல குடுக்க வேண்டியது ஹனிசக்கிள். ஹனிசக்கிள் HONEYSUCLE அப்டின்ற ஒரு மருந்த நம்ம குடுக்கணும். இந்த ஃப்ளவர் மெடிசின் எடுக்கணும். அப்ப இந்த ஹனிசக்கிள் யாருக்கெல்லாம் தேவைப்படும்? லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு, வீட்ல ஒரு 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 நண்பனையோ, இல்ல ஒரு ஒரு உறவ வந்து இழந்துட்டாங்க. ஒரு ஒரு உறவு இழக்கப்பட்டது அப்டின்னும் பொழுது, இல்ல ஒரு வாய்ப்பு தவற விடப்பட்டது. ஒரு நல்ல வேலை. கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணேன். இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டேன். வேலை போயிடுச்சு. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை அப்படின்ற சிட்யூவேஷன்ஸ்ல ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? நெறைய போயிட்டு டீல் பண்ணுவாங்க. ஃபைனலா நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு டீல் முடிஞ்சிரும். அப்படின்னா இன்னைக்கு அந்த டீல் குளோஸ் ஆகாம முடிஞ்சிரும்.
அப்ப கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டல அப்படின்னா, இதுவரைக்கும் வந்துருச்சு. அது நம்ம கன்சியூம் பண்ண முடியல. ஃபைனலா அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹனிசக்கில குடுக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து என்ன அப்படின்னு கடந்து போறது தான் அங்க சிச்சுவேஷன் இல்லையா? ஆனது ஆச்சு. அடுத்து ஆக வேண்டியத பாருங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையிலயும் அடுத்த மூவ் ஆன் பண்றது. லைஃப வந்து அடுத்த லெவலுக்கு அவங்க கொண்டு போணும். பழச விட்டுட்டு புதுசுக்கு போணும் அப்படின்னா, ஹனி சர்க்கிள்க்கு போலாம். சரியா? அப்ப ஹனி சர்க்கிள் என்ன பண்ணுது? உங்களுடைய நினைவுகளை மறக்க செய்யுது. சரியா? அப்ப உங்களுடைய சோக நினைவுகள உங்களுக்கு சோகம் தரக்கூடிய நினைவுகள மறக்க செய்யுது ஹனி சர்க்கிள். ஓகேயா? அப்ப இது எவ்வளவு பெரிய மருந்துன்னு பார்த்துக்கோங்க. பல பேருக்கு தேவைப்படும். இதெல்லாம் ரெகுலரா சாப்பிடணுமா? அப்படின்னா கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம தேவைப்படும்போது சாப்பிடலாம். எந்த ஒரு மருந்தும், மலர் மருந்து உட்பட எந்த ஒரு மருந்தும் ஒரு 1 வாரம் சாப்பிடலாம், 2 வாரம் சாப்பிடலாம், இல்ல 1 மாசம் சாப்பிடலாம். எந்த ஒரு மருந்தையும் லைஃப் லாங்கா எந்த ஒரு மருந்தையும் லைஃப் லாங்கா சாப்பிடக்கூடாது. சரியா? அப்ப மலர் மருந்து உட்பட எல்லா மருந்துகளையும் வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சாப்பிட்டுட்டு, உங்களோட பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுருச்சுன்னா நிறுத்திறணும். இப்போ உங்க பாடி வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா, அதுவரைக்கும் சாப்பிடணும். அப்ப நம்ம டாக்டர் கிட்ட போனா என்ன சொல்றாங்க, நாங்க மருந்து குடுத்துட்டோம். மருந்த அந்த உடம்பு ஏத்துக்கணும். அப்படின்னா, அந்த மருந்த உடம்பு ஏத்துக்குச்சுன்னா, அது வேலை செய்யும். பாடி வந்து எப்போதுமே வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கொள்ளும். அப்ப உடம்பும் தன்னைத்தானே சரி பண்ணிக்கொள்ளும். மனசும் தன்னைத்தானே சரி பண்ணிக்கொள்ளும். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு கொஞ்சம் டைம் குடுக்கணும். ரெஸ்ட் குடுத்தா போதும். இப்போ ஒரு குளத்துல வந்து தண்ணி கலங்கிடுச்சு அப்படின்னா, அந்த கலங்குனத நிறுத்துறதுக்கு என்ன செய்யணும்? ஒண்ணுமே பண்ண வேணாம். அமைதியா இருந்தா போதும். நம்ம எதுவுமே செய்யாம, நம்ம எந்த ஆணியையும் புடுங்காம இருந்தாலே, நம்ம எதையும் புதுசா செஞ்சு சரி பண்றோம்னு செய்யாம விட்டாலே, அதுவே சரியாயிடும். அப்ப இந்த அணிசர்க்கிள் என்பது கடந்த கால நினைவுகள்ல மூழ்கி இருக்கிறவங்களுக்கு உடனே ஒரு ரெமிடி கிடைக்குது. அப்ப இது எல்லாமே என்னது? ஆள் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இல்லையா? அப்ப பயம், நம்ம பேசின பயம், அந்த எதிர்பார்ப்பு, சுயநலம், இந்த பழைய சோக நினைவுகள் இது எல்லாமே ஆழ்மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். சரியா? அது மாரி அடுத்து நம்ம பார்க்குற இந்த காரணமே இல்லாத சோகத்துல மூழ்குற ஒரு விஷயம் வந்து மஸ்டர்ட். மஸ்டர்ட் என்ற ஃப்ளவர் மெடிசின் எழுதிக்கோங்க. இந்த மஸ்டர்ட் வந்து காரணம் இல்லாமல் சோகத்தில் மூழ்குதல். அதாவது காரணம் இல்லாமல் பயத்தில் மூழ்குதல்னு பார்த்தோம். காரணம் இல்லாமல் சோகத்தில் மூழ்குதல் அப்படின்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த விஷயம் என்னது? பழைய நினைவுகள வச்சு சோகத்துல மூழ்குறது. அதாவது ஒருத்தர இழந்துட்டோம். இழந்துவிட்ட வாய்ப்புகள், இழந்துவிட்ட உறவுகள நெனச்சு, தவறவிட்ட வாய்ப்புகள நெனச்சு, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஒரு ரீசன் இருக்கு. அதனால வந்து நம்ம வருந்துறோம். அது வந்து பழைய நினைவுகள் இருக்கு. மெமரீஸ் இருக்கு. நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த 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 பழைய நினைவுகள அழிக்கணும். டீப் ரூட்ல போய் அழிக்கணும்னா நம்ம ஹனிசக்கிள் சாப்பிடணும். மஸ்டர்ட் அப்படின்றது என்னதுன்னா, காரணமே இல்லாம சோகத்துல இருக்குது. ஏன் கவலைப்படுறோம்? எதுக்கு கவலைப்படுறோம்னே தெரியாம சோகத்திலேயே இருக்குது. எப்போதும் சோகத்துல தான்டா இருக்கிறான். சோகத்த தாண்டி அவன் வரல அப்படின்னா, அவனுக்கு வந்து நம்ம மஸ்டர்ட் குடுக்கணும். சரியா? அன்பிலீவபிள் ஹாப்பினஸ். அதாவது ஏன் மகிழ்ச்சியா இருக்கிறோம்? எதுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறோம்னு தெரியாம மகிழ்ச்சியா இருக்கிறது மஸ்டர்ட் குடுக்கலாம். அப்ப யார் வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னா, யார் வேணாலும் சாப்பிடலாம். இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வேணும். ஒரு ஒரு திடீர்னு ஒரு மகிழ்ச்சியில திளைக்கணும். ஒரு ஒரு ரம்மியமான சூழ்நிலைக்கு போணும் அப்படின்னா, மஸ்டர்ட் மஸ்டர்ட் சாப்பிட்டா என்ன ஆகும்? எவ்வித காரணமும் இன்றி இனம் புரியாத கவலையில் மூழ்கி இருக்கிறவங்க, வேண்டாத அச்சங்களுக்கு ஆட்பட்டு மனச்சோர்வு அடைந்திருப்பவர்கள், கரும் மேகமூட்டம் போன்று முகம் வறுத்து இருப்பாங்க. அதனால் இவர்கள் தங்கள் அன்றாட அலுவல்களில் ஊக்கம் கொள்ள மாட்டார்கள். அதனால் சந்தோஷத்துடனும், மகிழ்ச்சியுடனும் இருக்க மாட்டார்கள். அப்படின்னு இருக்கிறவங்க, இத சாப்பிடலாம். இத சாப்பிட்டா என்ன கிடைக்கும்னா, எல்லையற்ற மகிழ்ச்சி கிடைக்கும். எல்லையற்ற மகிழ்ச்சி கிடைக்கும்னா, அப்ப இத அஸ்ட்ராலஜிக்கலா எப்படி ரிலேட் பண்ணுவீங்க அப்படின்னா, 7:30 சனி நடக்கிறவங்க, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி நடக்கிறவங்க, ராகு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி கோச்சாரத்துல சரியில்லாதவங்க, ராகு, கேது இன்ஃப்ளூயன்ஸால கோச்சாரம் பாதிக்கப்பட்டவர்கள், 7:30 சனி, 8:30 சனி, 9:30 சனின்ட்டு சனி எந்த சனியா இருந்தாலும் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள்,
ராசியை சனி பார்க்கிறவங்க, அதாவது சனி வந்து ராசிக்குள்ள போனாலோ, ராசிய சனி பார்த்தாலோ, சனியோட 3ஆம் பார்வை, சனியோட 7ஆம் பார்வை, சனியோட 10ஆம் பார்வை, அ இல்ல சந்திரன் மீது ராகு போறது, இந்த மாரி சந்திரன் வந்து 8ல மறையிறது, அந்த மாரி அதாவது அட்டம சனி அந்த அது என்னது அது நான் டெய்லி பேசுவோமே, சந்திராஷ்டமம். அப்ப அந்த மாரி சமயத்துல இருக்கிறவங்க, அந்த விபத்து தாரை, தாரா பலன்ல விபத்து தாரை, பிரத்யோக தாரை, வத தாரை நடக்கிறவங்க, அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமா இல்ல. இன்னைக்கு வந்து நான் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறேன். ஏன் கவலையா இருக்கிறேன்னே தெரியலன்னா, இம்மீடியட்டா அதிலிருந்து வெளிய வரணும். ஒரு நல்ல மூடுக்கு வரணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? மஸ்டர்ட சாப்பிடலாம். மஸ்டர்ட் சாப்பிட்டா இன்ஸ்டன்ட்டா மூடு மாறிடும். மகிழ்ச்சி ஆயிடும். மனசு மகிழ்ச்சியா இருந்தா அதுக்கப்புறம் என்ன தேவையில்ல. வேற எதுவுமே தேவையில்லைல்ல. அப்ப இன்ஸ்டன்ட்டா மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா, மஸ்டர்ட எடுத்து சாப்பிடு. ஸ்வீட் எடு, கொண்டாடுன்ற மாரி, மஸ்டர்ட் எடு, கொண்டாடுன்ற மாரி போயிடணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளானது தான். இதெல்லாம் வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. எடுத்து வாங்கி வச்சு சாப்பிடணும். சரியா? இப்ப வந்து இப்ப காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து மலர் மருந்து. அ பிளட்னஸ் இது மலர் மருந்து பாக்ஸ் வச்சிருக்கிறேன். சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இதுல 38 ஃப்ளவர்ஸ் இங்க இருக்கு. தெரியுதா? 38 ஃப்ளவர்ஸ் இப்படி இருக்கு. இது மாரி ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா, இது எல்லாமே என்ன இருக்கும்? உங்களுக்கு ஒரு கண்டெய்னர்ல இருக்கும். இப்ப எதுல வேணும் அப்படின்னா, அது நம்ம என்ன பண்ணலாம்? ஒண்ணு இருக்கும். சாப்பிட்ட மருந்து ஏதாச்சும் எடுக்கலாம்னு பார்த்தா, மாட்டுது. எடுக்காத ஃப்ளவரா தான் வருது. சரி ஏதோ ஒண்ணு. இங்க இந்த மாரி பாட்டில்ல இருக்கு. சரியா? இந்த மாரி பாட்டில்ல நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, இது மூடிய தொறந்து என்ன பண்ணணும்? ஒரு 1/2 கிளாஸ் தண்ணீல இத போட்டு குடிச்சிரணும் அவ்வளவுதான். அப்ப 2, 3 காம்பினேஷன்னா 2, 3 காம்பினேஷன ஒரு 2, 3 சொட்டு போட்டுட்டு குடிச்சிரணும். அவ்வளவுதான் வேல. அப்ப வந்து இத குடிச்சா நமக்கு மைண்ட் மாறுதான்றத பார்க்கிறதுல நமக்கு என்ன கஷ்டம்? சரியா? அப்ப 38 மருந்தையும் வந்து வாங்கிக்கோங்க. இத நான் வந்து ஒரு ரூ. 3500 குடுத்து வாங்குனேன். சரியா? அது மாரி இந்த மாரி ஒரு பேக்கேஜா வாங்கிக்கோங்க. சார் இது என்ன பிராண்ட் சார் இது? இது வந்து என்ன பிராண்டுன்னா, கிரீன் எனர்ஜி வெல்னஸ் ரிசர்ச் சென்டர் அவங்க கிட்ட இருந்து கிரீன் எனர்ஜி டாட் இன் அவங்க கிட்ட வாங்குனதுல. சரியா? சார் அப்புறம் அந்த ஹனி சர்க்கிள்க்கு அஸ்ட்ராலஜிக்கல் காம்பினேஷன் சொல்லிட்டீங்கன்னா ஓகே சார். ஹனி சர்க்கிள்க்கா? ஆமாங்க. இது வந்து சனி சனியால் பாதிக்கப்பட்டது தான். சனி தான் பழசு. ஓ சரியா? சரிங்க. சனி தான் பழசு, சனி தான் அழுக்கு, சனி தான் வந்து துயரம், சனி தான் துன்பம். சரியா? ஓகேங்க அப்ப சார். சனியால பாதிக்கப்பட்ட விஷயங்கள், ராகுவால பாதிக்கப்பட்ட விஷயங்களுக்கு இத நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ராகுவால பாதிக்கப்பட்டிருக்குது. நினைவுகள். நினைவுகள்னா என்னது? இப்ப போட்டோ மெமரி மாரி தானே. இப்ப நம்ம ஒரு போட்டோ இருக்குதுன்னா, அது நினைவு தானே. ஆமாங்க. இப்ப ஒரு இப்ப போட்டோவ சனி நம்ம சந்திரன் காம்பினேஷன் கூட யூஸ் பண்ணலாம் இல்லைங்க ஆமா. சார்? அப்ப போட்டோ. அப்போ அந்த போட்டோ நம்ம கண்ணு முன்னாடி இல்லன்னா, நமக்கு அந்த நினைவு வராதுல்ல. கரெக்ட். அப்ப அந்த போட்டோவ நம்ம கண்ணு முன்னாடி இல்லாம தூக்கி வச்சர்றது தான். அப்ப நம்ம நம்ம ஒருத்தவங்கள பத்தி திருப்பி திருப்பி ஞாபகம் வராம இருக்கணும்னா, அவங்கள பற்றி எண்ணம் வராம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ, அதெல்லாம் நம்ம செஞ்சாலே போதும்ல. அப்ப ம். என்ன பண்ணலாம்? ஒருத்தரோட ஃபோன் நம்பர் ரெகுலரா நீங்க கண்ண மூடிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, அவங்க ஃபோன் நம்பர டெலீட் பண்ணிறலாம். கரெக்ட். அவங்க அவங்க ஃபோட்டோவ அழிச்சிறலாம். அவங்கள பத்தின எல்லா விஷயங்களையும் எரிச்சிறலாம். சரியா? ஓகே. அவங்க வீட்டு பக்கம் போகாம இருக்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்கும் எனக்கும் ஒட்டும் உறவும் இல்ல. இன்னையிலிருந்து அண்ணன் தண்ணி புழங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துரலான்ற மாரி, பழைய நினைவுகள விட்டுறது. சரியா? ஓகே. எல்லாமே சனி ரிலேட்டட். ஆமா. அப்ப அப்ப வந்து இட் இஸ் எ எக்ஸ். சரியா?
அப்ப எக்ஸ விட்டுட்டு சரி, நீங்க ஒய்க்கு போ. பாஸ்ட் லவ்னு சொன்னீங்கன்னா 5ஆம் பாவம் 6, 8, 12க்கு போயிடுச்சுனாலே இதை கொடுத்துடலாம்னு எழுதிடலாம். ஆமா, ஆமா. சோ இது வந்து எக்ஸ் நினைவுகளை வந்து மறக்கிறதுக்கான விஷயங்கள். சரியா? இது அது நம்ம லவ்வுன்னு மட்டும் எடுக்கலல்ல. நம்ம வந்து எத வேணாலும் எதை எடுத்துக்கலாம். வேணாலும் எடுத்துக்கலாம். நான்லாம் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தேன் தெரியுமா? நான்லாம் எப்படி செலவு பண்ணேன் தெரியுமா? இன்னைக்கு தான் ஓட்டாண்டியா இருக்கிறேன். ஒண்ணு கூட என்னால இல்ல. என்னால செய்ய முடியலன்னா, நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்த நினைவுகள் கூட நமக்கு இன்னைக்கு சோகத்த குடுக்குது. கரெக்ட், அதனால என்ன நன்மை நமக்கு? ஒரு நன்மையும் கிடையாது. அது முடிஞ்சு போச்சுல்ல. நான் கரெக்ட். அன்னைக்கு ராஜாவா இருந்தேன். நான் அன்னைக்கு பதவியில இருந்தேன். நான் அன்னைக்கு புகழோட இருந்தேன். நான் டாம் டூம்னு செலவு பண்ணேன். இன்னைக்கு நான் வேலை இல்லாம இருக்கிறேன். இன்னைக்கு நான் பிசினஸ் இல்லாம இருக்கிறேன். இன்னைக்கு என்கிட்ட செலவுக்கு இப்ப காசு இல்ல அப்படின்னா, அதுவும் பழைய சோக நினைவுகள் தான். அப்ப நிகழ்காலத்துக்கு வரது அப்படின்னா, நிகழ்காலத்த வந்து நம்ம நம்பிக்கையோட எதிர்பார்க்கிறது சந்திரனை வழிபடுத்துறது. த்ரூ அவுட் த டோட்டல் மலர் மருத்துவமே சந்திரனை வலுப்படுத்துதல். சந்திரனை பொலிவுபடுத்துதல். சந்திரன் பாவ கிரகங்களால் சூழப்பட்டு அல்லது சூரியனை விட்டு தூரமா போயி சந்திரன் பாதிக்கப்பட்டுச்சுன்னா தான் மனசு பாதிக்கும். ஓகே. இந்த உடம்பும் மனசும் சந்திரன் அப்படின்னு நம்ம சொல்லிட்ட பிறகு எல்லாமே சந்திரனை சரி பண்ற வேலைதான். அப்ப சந்திரன் வந்து 15 நாள் வளர்ந்து 15 நாள் தேய்றது இருக்கும் பொழுது அந்த 15 நாள் வளர்றதுல பிரச்சனை இருக்காது. 15 நாள் தேய்றப்ப இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு தான் இந்த மருந்து எல்லாமே. ஓகே. சோ அப்ப சந்திரன் செவ்வாயால பாதிக்கப்பட்டிருக்காரா? சந்திரன் சனியால பாதிக்கப்பட்டிருக்காரா? சந்திரன் சூரியனால பாதிக்கப்பட்டிருக்காரா? சந்திரன் புதனால பாதிக்கப்பட்டிருக்காரா? சந்திரன் வந்து செவ்வாயால பாதிக்கப்பட்டிருக்காரான்றதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம முடிவெடுக்கணும். சந்திரன் எல்லாருக்கும் பொதுவானவர். சந்திரனுக்கு விரோதி கிடையாது. சந்திரன் எல்லாரையும் சமமா தான் பார்ப்பார். ஆனா, புதன் சந்திரனை விரோதியா நினைப்பார். கண்டிப்பா. செவ்வாய் சந்திரன செட் ஆகாது. அம்மா சொல்றத பையன் கேட்க மாட்டான். அந்த மாரி. அப்ப சந்திர தசையில புதன் புத்தி நடக்குது. சந்திர தசையில செவ்வாய் புத்தி நடக்குது. அப்படின்னா சந்திரன் நல்லா தான் இருக்க ட்ரை பண்ணுவாரு. புதனுக்கும் சந்திரனுக்கும் ஒத்து போகாது. புதனுக்கும் ம். செவ்வாய்க்கும் ஒத்து போகாது அப்படிங்கும்போது, அப்ப இந்த தசைக்கும் அந்த புத்திக்கும் ஒத்து போகாம இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல தான் பிரச்சனைகள் வருது. அப்ப ரைட். அந்த பிரச்சனைகளுக்கு அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கணும். சரியா? அமேசிங் சார். சூப்பர். அதே மாதிரி நம்பிக்கை விஷயங்களுக்கே போவோம். பயம், சோகம் அந்த மாரி விஷயத்துக்கு மனம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும். ஸ்வீட் செஸ்னட் அப்படின்ற ஒரு மருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வீட் செஸ்னட். செஸ்னட்ன்றதுலயே 2, 3 வரும். அதுல ஸ்வீட் செஸ்னட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மிதமிஞ்சிய மனத்துயரம், நம்பிக்கையின்மை, மனம் தளர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டாங்க. திடீரென்று பொறுமையின் எல்லையை கடந்து மனம் தளர்ந்து நம்பிக்கையை இழந்திருப்பார்கள். இந்நிலை இவர்களுக்கு தாங்க முடியாத மனவேதனையை தரும். தங்கள் எதிர்காலம் இருண்டிருப்பதாகவும், தங்களால் எந்த பயனும் இல்லை என்றும் மனமுடைந்து வேதனையுடன் இருப்பார்கள். அப்படின்னும் பொழுது, அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடிவு பிறக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஸ்வீட் செஸ்னட் செய்யுது. சரியா? அதாவது தை பொறந்தா வழி பொறக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் தை பொறந்தா வழி பொறக்கும்டா அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்ற மாரி, நம்பிக்கையே கிடையாதுடா. என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து எனக்கு விடிவே இல்ல. என் வாழ்க்கையில இனிமேல் விடிவே கிடையாது. வெளிச்சம் கிடையாது. ஐ ஆம் இன்டு த டார்க்னஸ் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உதிக்கும். வாழ்க்கை புதிதாக உதிக்கும். ஒரு கதவு மூடினால் ஒரு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஒரு கதவு மூடுனா ஜன்னலாச்சும் தொறக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படி தொறக்கிறது தான் இந்த ஸ்வீட் செஸ்னட். அப்ப நம்பிக்கையற்ற நிலையில இருக்கும்போது வாழ்க்கையே எனக்கு முடிஞ்சிருச்சு. இதுவும் சம்டைம் சூசைடல் நோட்டு தான். சரியா? அப்ப எனக்கு முடிஞ்சிருச்சுடா. இனிமேல் எனக்கு ஒண்ணுமே இல்லடா.
எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு இப்ப 60 வயசாயிடுச்சு, எனக்கு 50 வயசாயிடுச்சு, இனிமேல் எனக்கு வேலை கிடைக்காது, இனிமேல் எனக்கு எதிர்காலம் இல்ல, என் கூட யாரும் இல்ல அப்படின்னும் பொழுது, நீங்கள் ஒரு இருளில் இருக்கிறீர்கள், ஒரு அந்தகாரத்தில் இருக்கிறீர்கள் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தேவை, உங்களுக்கு ஒரு தூரத்துல ஒரு லைட் தேவை அப்படின்னா, அப்ப நீங்க ஸ்வீட் செஸ்னட் சாப்பிடணும். சரியா? அப்ப உங்க தனி தீவுல போயிட்டு மாட்டிக்கிட்ட மாரிலாம் ஒரு படம் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம மட்டும் தனியா இருப்போம். நம்மள வந்து ஒரு போட் கூட்டிட்டு போயிடாதா? அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, இந்த ஸ்வீட் செஸ்னட் சாப்பிட்டா ஒரு லைட்டோ, ஒரு போட் வரும். ஒருத்தர் வந்து நம்மள கை தூக்கி விடுவார். அப்ப இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்ல நெறைய பேருக்கு இருக்கும்ல. அப்ப அந்த சிச்சுவேஷன்ஸ இது மாத்தும் பொழுது, நமக்கு இது எவ்வளவு பெரிய ரெமிடிஸா இருக்குதுன்னு பாருங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு மருந்து அலோபதி மெடிசின்ல இருக்குதா? இந்த மாதிரியான ரெமிடி வந்து வேற எதுலயாச்சும் வரையறுக்கப்பட்டிருக்குதா? அப்படின்னா இல்ல. அது மலர் மருத்துவத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. எதுவுமே முடிஞ்சுச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சுடா. இனிமேல் ஒண்ணுமே இல்ல அப்படின்னா, அங்கேயும் உனக்கு திடீர்னு ஒரு வெளிச்சம் வரும்டா. காரணமே இல்லாம இருந்தாலும் ஒரு லைட் வரும்டா அப்படின்னா, ஒரு சின்ன ஓட்டையில ஒரு வெளிச்சம் வரா மாரி ஒரு வெளிச்சம் வரும். ஃபுல்லா டார்க்கா இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு லைட் வரும் அப்படின்னா, அமாவாசையில வந்து நம்ம வந்து டார்ச் லைட் அடிக்கிற மாரி. சரியா? அப்ப ஸ்வீட் செஸ்னட்டும் நம்ம சாப்பிடணும். சரியா? சோ இதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸ்வீட் செஸ்னட் வந்து நம்ம ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அப்ப இதெல்லாம் எந்த சிச்சுவேஷன்ஸ்ல அஸ்ட்ராலஜிக்கலா வருது? முழுக்க 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 நமக்கு சாதகமற்ற தசாபுத்திகள் நடக்குது. சாதகமற்ற தசாபுத்திகள் நடக்குது. கோச்சாரமும் சரியில்ல, தசாபுத்தியும் சரியில்ல. அடுத்த அடுத்த ஒரு 2, 3 வருஷத்துக்கு கோச்சாரமும் சரியில்ல. அ ஜ ஜோசியர்கிட்ட போறீங்க. ஜோசியர் சொல்றாரு, "நீ என்னப்பா உனக்கு அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு தசாபுத்தியும் சரியில்ல. அடுத்து ஒரு 3 புத்தி சரியில்ல. அதுக்கு அடுத்து உனக்கு கோச்சாரமும் 7 சனி, 8 சனின்னு இருக்குது. அந்த தோஷம், இந்த தோஷம் இருக்குது." அப்படின்னா எல்லா சிச்சுவேஷன்லயும் தாண்டி கடவுள் அனுக்கிரகம் கிடைக்கணும். கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும் பொழுது, கடவுள் கை குடுத்து காப்பாத்துற சிச்சுவேஷன் தான் ஸ்வீட் செஸ்னட். அப்ப இம்மீடியட்டா கடவுள் வந்து நம்மள காப்பாத்தணும் அப்படின்னா, கடவுளுக்கு சம்மன் அனுப்புறது ஸ்வீட் செஸ்னட். "கடவுளே எங்க இருக்கிறீங்க? வாங்க." அப்படின்ட்டு நீங்க இந்த ஸ்வீட் செஸ்னட்ட சாப்பிட்டீங்கன்னா, கடவுள் வந்து "பக்தா, நீ வேண்டும் வரத்தை கேள், உன் பக்தியை மெச்சினோம்னு" வந்து நின்னு வரம் குடுப்பார். அப்படின்ற மாரி ஒரு ஃப்ளவர் தான் ஸ்வீட் செஸ்னட். சரியா? அதே மாரி ஒயிட் செஸ்னட். சரியா? ஸ்வீட் செஸ்னட் பார்த்தோம். அந்த செஸ்னட்லயே ஒயிட் செஸ்னட் பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து தேவையற்ற நினைவுகள், மனதிற்குள்ளாகவே வாக்குவாதங்கள், சம்பாஷணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தல், தமக்கு தாமே பேசிக் கொள்பவர்கள், குழப்பவாதிகள், இல்லாததை இருப்பது போல் நினைத்து குழம்புவார்கள். இல்லஷன்ல இருப்பாங்க. அதாவது ஒரு நோய் முத்தி போய் வந்து தங்களுக்குள்ளேயே பேசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. சம்திங் பைத்தியம் புடிச்ச மாரி ஆயிடுவாங்க அப்படின்னா, நடைபெற்று முடிந்த விவாதங்களையே, பேசிய பேச்சுக்களையே திருப்பி, திருப்பி, திருப்பி பேசிட்டு இருக்கிறது. தேவையற்ற விரும்பத்தகாத நினைவுகளை திரும்ப, திரும்ப வந்து கொண்டிருக்கும். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், பில்லி சூனியம், ஏவல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள், இவங்களுக்கு மன அமைதி பெறுவதற்கு தங்களுக்கு தாங்களே அமைதி கொண்டு கொண்டு மற்றவர்களையும் அமைதியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஒயிட் செஸ்னட் குடுக்கலாம். அப்ப யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து எனக்கு வந்து செய்வினை செஞ்சுட்டாங்க. எனக்கு மந்திரம் வச்சுட்டாங்க. எனக்கு மருந்து குடுத்துட்டாங்க. எனக்கு பில்லி சூனியம் செஞ்சுட்டாங்க. எங்க வீட்ல டார்க் எனர்ஜி இருக்குது. அப்டின்லாம் பேசுறாங்க அப்டின்னா, டக்குன்னு எடுத்து ஒயிட் செஸ்னட்ட குடுத்துறணும். சரியா? டக்குன்னு எடுத்து ஒயிட் செஸ்னட்ட குடுத்துறணும். அப்ப ஒருத்தர் வந்து சைக்கியாட்ரிக்கா மாறுறாரு. சைக்கோவா மாறுறாரு. தனக்கு தானே பேசிக்க ஆரம்பிக்கிறாரு. மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குது அப்டின்னா, அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்? ஒயிட் செஸ்னட் குடுக்கலாம். அதே மாரி வந்து மனநிலை வந்து சந்திரனோட பிறழ்ச்சி. அப்ப ஆட்டிசமா இருக்கிற குழந்தைகளுக்கு கூட நம்ம இத ட்ரை பண்ணலாம். அது மாரி இது பல இடத்துல குடுக்கலாம். இப்ப நம்ம பார்த்த இது எல்லாமே வந்து அன்கன்ட்ரோலபிள். இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் எல்லாமே சூழ்நிலை நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. மத்த மருந்தெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குது. நமக்கு சரியா வரல. நம்ம இன்னைக்கு பார்த்ததெல்லாம் எதுவுமே நம்ம கிட்ட இல்ல. நம்மளையும் அறியாம நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம். அப்படின்னும் பொழுது தான், நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு பார்த்த இந்த மருந்துகள்லாம் பார்க்கிறோம். அப்ப சூழ்நிலை ஒரு மனுஷன
அவனோட கட்டுப்பாட்டுல இல்லாம வச்சிருக்குது. அவன் அவனாக இல்லை. அவனாக இல்லை. அவனாக சுய முடிவுகளை எடுக்க முடியவில்லை அப்படின்ற சிச்சுவேஷன். அவனால சுய முடிவுகளை எடுக்க முடியவில்லை. பழைய எண்ணங்கள் அவன மன வருத்தத்திலேயோ, பயத்திலேயோ, பழைய நினைவுகள், சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற நினைவுகள், ஒரு மனத ரொம்ப ஆழ்நிலையில மனம் பாதிக்கப்பட்ட விஷயங்கள். நம்ம இன்னைக்கு பார்த்தது எல்லாமே ரொம்ப டீப்பா மனசு பாதிக்கப்பட்டவங்களுக்கான மனநிலை. அவங்களால நார்மல் வேலையை செய்ய முடியல. அப்படின்னு இருக்கிறவங்களுக்கான ரெமெடியை தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஸோ அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்ததை வந்து திருப்பி ஒரு ரிவைஸ் பண்ணுவோம். ரிவர்ஸ்ல வரேன் நானு. இப்ப நம்ம பார்த்ததுல ரிவர்ஸ்ல வரேன். ஒயிட் செஸ்னட் வந்து இதுவும் மெமரி தான். தேவையற்ற நினைவுகள். இது வந்து ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கிறது. திரும்ப 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 பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப சூனாப்பானா கதை தான். திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசின பேச்சையே பேசுறது, ஒரே விஷயத்த பேசுறது, சரியான முடிவுகள் எடுக்க முடியாம இருக்கிறது, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், டார்க் எனர்ஜியால பாதிக்கப்பட்டவங்க, பில்லி, சூனியம், ஏவலால் பாதிக்கப்பட்டவர்கள், கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டவங்க, அந்த மாதிரி எந்த ஒரு டார்க் எனர்ஜிக்கும் நீங்க இம்மீடியட்டா என்ன பண்ணலாம், ஒயிட் செஸ்னட்டை கொடுத்துடலாம். அப்படின்னும் பொழுது அது எவ்வளவு பெரிய ரெமிடி பாருங்க. ஸோ அப்போ ஒயிட் செஸ்னட் வந்து நீங்க எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம அடுத்து என்ன பார்த்தோம் இன்னைக்கு, சார் இது எந்த கிரகத்துக்கு போடலாம் சார்? ஒரு அப்படியே சொல்லிட்டு ஒயிட் செஸ்னட் வந்து இது எல்லாமே சந்திரனை சமநிலைப்படுத்துறதுக்கு தான். இது வந்து சந்திரன் வந்து டோட்டலாவே பாதிக்கப்பட்டிருக்கும். சரியா? சந்திரன் வந்து ஒஸ்ட் கேஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கிறோம். சந்திரன் வந்து பாபகத்திரி யோகத்துல இருக்கும். சந்திரன் வந்து கோச்சாரத்துல வந்து பாவ கிரகங்களால சூழப்பட்டிருக்கும். சந்திரன் ராகுவால பாதிக்கப்பட்டிருக்கும். சந்திரன் சனியால பாதிக்கப்பட்டிருக்கும். சரியா? கோச்சாரத்துல. அதே மாதிரி சந்திர தசை நடந்துட்டு இருக்கும். சந்திர தசை நடந்துட்டு இருக்கிறவங்க. சரியா? அதே மாதிரி வந்து 6ஆம் வீட்டதிபதி தசை, 8ஆம் வீட்டதிபதி தசை நடக்குது. 6ஆம் வீட்டதிபதி தசை நடக்குது. 8ஆம் வீட்டதிபதி தசை நடக்குது. மாரகாதிபதி தசை நடக்குது. பாதகாதிபதி தசை நடக்குதுன்னெல்லாம் இருக்கு இல்லையா? அதாவது 6ஆம் வீட்டதிபதி, 8ஆம் வீட்டதிபதி, மாரகாதிபதி, பாதகாதிபதினா தெய்வம் கைவிட்ட நிலை. இப்ப நம்ம பார்க்கிறது எல்லாமே தெய்வம் கைவிட்ட நிலை அப்படின்னா, நம்ம கண்ட்ரோல்லயும் இல்ல, நம்மளை காப்பாத்துறதுக்கும் யாரும் இல்ல. நாமளும் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, மத்தவங்களாலையும் நம்மளை காப்பாத்த முடியல. இப்ப தெய்வம் தான் வந்து காப்பாத்தணும். அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் தான் நம்ம பேசுறோம். சிச்சுவேஷன்ஸ் புரியுதா? அப்ப இந்த இந்த மாதிரி தசாபுத்திகள்ல தெய்வம் வந்து நம்மளை வந்து கைவிட்டிருக்கும். ஒரு பாதகாதிபதியோ, ஒரு மாரகாதிபதியோ, இல்ல ஒரு சாதகமற்ற லக்ன அசுபர் தசையோ, இல்ல ராசிக்கு அசுபர் தசையோ, சரியா? அந்த மாதிரி பீரியட்கள் நடக்கும் பொழுது நமக்கு தெய்வம் துணை இருக்காது. தெய்வம் வந்து நம்மள கைவிட்டிருக்கும். பாபா படம் பார்த்தீங்கன்னா, பாபாவோட ஜாதகத்தை வாங்கி, பாபாவோட ஜாதகத்துல ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல அவருக்கு எனர்ஜி கம்மியா இருக்கும்போது, அவரை மந்திரம் செஞ்சு அவரோட எனர்ஜியை டல் பண்றாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு நமக்கு வந்து சில விஷயங்களை நமக்கு மந்திரம் செய்யணும், நமக்கு மாந்திரீகம் செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல நல்லா இருப்போம். அந்த பீரியட்ல நமக்கு இதை செஞ்சாங்கன்னா நம்ம பாதிக்கப்பட்டுருவோம். சரியா? இப்ப பஞ்சபூதத்துல பஞ்சபக்ஷி நமக்கு நடக்கும் பொழுது, நம்மளுடைய பட்சி வந்து சாவு நிலையில இருக்கும் பொழுது, நம்ம எதிரி நம்மளை அட்டாக் பண்ணானா நம்மளால வின் பண்ண முடியாது. ஒரு நாள்ல ஒரு நாள்ல ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துல ஒரு நாள்ல ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துல 2 மணி 24 நிமிஷத்துல 5 வேலை நடக்கும் பஞ்சபக்ஷில். அந்த 2 மணி நேரம் 24 நிமிஷத்தை 5 போர்ஷனா பிரிச்சா, அந்த 5 போர்ஷன்ல அந்த குறிப்பிட்ட ஒரு போர்ஷன்ல நீங்க ஆட்சியாகவோ, நடையாகவோ, ஊனாகவோ, துயிலாகவோ, சாவாகவோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க. அப்ப அந்த பர்டிகுலர் அந்த ஒரு சாவு நிலையில இருக்கும் பொழுது உங்களை எதிரி வெற்றி பெறுவான். நீங்க தோத்து தான் போவீங்க. நீங்க பேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட பந்து அடிக்கும் பொழுது நீங்க அவுட் ஆகுறீங்கன்னா, அந்த இடத்துல பஞ்சபக்ஷில நீங்க சாவு நிலையில இருப்பீங்க. நீங்க அவுட் ஆகுறீங்கன்னா, நீங்க சாவு நிலையில போறீங்க அப்படின்னா. அப்ப சாவுக்கு முன்னாடி நிலைமை. கைவிடப்பட்ட நிலைமை.
இதை விட்டா அவ்வளவுதான், இதுக்கு மேல வெளிச்சமே இல்லைன்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். அப்ப 8ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே கைவிடப்பட்ட ஒஸ்ட் கேஸ். 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சரியா? 8ஆம் வீடு 12ஆம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம பேசுறோம். இப்ப நம்ம இன்னைக்கு பேசுனது எல்லாத்தையும் நீங்க 8ஆம் வீட்டோடையும் 12ஆம் வீட்டோடையும் வச்சுக்கலாம். அப்ப 8ஆம் வீட்லயும் 12ஆம் வீட்லயும் இருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு, ஒரு மீண்டு வர்றதுக்கு, இழந்த வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர்றது, கொள்ளையே இல்லாம வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் அந்த பக்கெட்ல தான் நான் போட்டிருக்கிறேன். சரியா? அப்ப நீங்க ஒரு பில்லி சூனியம் வச்சுட்டாலோ இல்ல வந்து ஒரு இன்னொரு எனர்ஜி உங்களை கட்டுப்படுத்துதுன்னா, அப்ப நீங்க அங்க கண்ட்ரோல்ல இல்ல. உங்களுடைய மைண்ட், உங்களுடைய சந்திரன் உங்க கட்டுப்பாட்டுல இல்ல. உங்க உயிர் உங்க மனசை கட்டுப்படுத்த முடியல. உங்க உயிருக்கும் உங்க மனசுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. உங்க 4ஆம் வீட்டுக்கும் உங்க 5ஆம் வீட்டுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துல, உங்க 5ஆம் வீட்டுல ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. உங்க 5ஆம் வீட்டுல ஒரு தாங்க முடியாத துயரம் இருக்கு. உங்கள் ஆசைகள் நிராசைகள் ஆயிருக்குது. நீங்க நினைச்சதை செய்ய முடியல அப்படின்னா, உங்கள் 5ஆம் வீடுன்றது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் என்பது சிம்மம். அப்ப சிம்மத்திலேயே ஒளி இல்லை, சூரியனுக்கே ஒளி இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில உங்கள் உயிர் இருளில் இருக்கும் பொழுது, உங்கள் மனது இருளில் இருக்கும் போது பண்ண வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அப்ப இது நார்மலா இருக்கிறவங்க சாப்பிடுறது இல்ல. எல்லாமே ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறவங்க அவங்களுக்கானது. அவங்க இதை சாப்பிட்டாங்க, இப்ப நம்ம சொன்னதை சாப்பிட்டாங்கன்னா எப்படியாச்சும் அவங்களுக்கு சமநிலைமைக்கு திரும்பிடுவாங்க. திருப்பி அவங்க பேக் டு சுயநினைவுக்கு வருவாங்க. நான் எங்க இருந்தேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல, நான் இப்ப எங்க இருக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி எங்கேயோ அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து கான்சியஸா வாழ மாட்டாங்க. வாழ்க்கை ஏதோ ஓடும், ஆனா அவங்க கான்சியஸா வாழ மாட்டாங்க. அப்படின்ற இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு. அப்ப அந்த கான்சியஸா வாழ மாட்டாம இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வெவ்வேறு இருக்கு. அந்த வெவ்வேறு சூழ்நிலைகள்ல நம்ம வந்து ஒயிட் செஸ்ட்நட் பார்த்தோம். இப்ப வேற என்ன பார்த்தோம்? ரிவர்ஸ்ல நான் வரேன். ஸ்வீட் செஸ்ட்நட் பார்த்தோம். இதுவும் வந்து நான் சொன்ன இந்த அந்தகாரத்தை குறிக்கிறதா, இருள். அதாவது நம்பிக்கையே இல்ல. எல்லா எல்லா கதவுகளும் மூடிவிட்டது. என் வாழ்க்கையோட எல்லா கதவுகளும் மூடிவிட்டது அப்படின்னு இருக்கும் பொழுது, ஒரு கதவு தொறக்கணும். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னா, ஒரு கதவு தொறக்கும். அந்த கதவை திறக்க வைக்கிறதுக்கு இந்த ஸ்வீட் செஸ்ட்நட்டை சாப்பிடலாம். அப்ப ஒயிட் செஸ்ட்நட், ஸ்வீட் செஸ்ட்நட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரியா? அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு. எந்த பிரச்சனை என்னதான்டா, என்ன குடுக்குறதுனே தெரியலடா அப்படின்னா, எல்லாமே என் வாழ்க்கையில பிரச்சனை தான்டா, எல்லா பிரச்சனையும் எல்லா கதவுகளும் மூடிடுச்சுடா அப்படின்னா, அவனுக்கு ஸ்வீட் செஸ்ட்நட்டை கொடுத்த. சரி, அடுத்து சார், இந்த ஸ்வீட் செஸ்னட்டும் அந்த சந்திரன் பாதிப்பு, அந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அவங்களுக்கு அது நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கும் கொடுக்கலாங்களா சார்? அதாவது 6ஆம் வீடு என்பது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிய பிரச்சனை. ஃபர்ஸ்ட் இந்த 6ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் இருக்கிற பிரச்சனையை பார்த்துக்கோங்க. 6ஆம் வீடுன்றது உங்களுக்கு கடன் இருக்குது. இந்த மாசம் கடன் கட்டுறதுக்கு காசு வந்துரும். இஎம்ஐ கட்டுறதுக்கு நாளைக்கு இஎம்ஐ, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு இஎம்ஐ வரும்னா, அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு யாராச்சும் காசு கொடுத்துருவாங்க, அக்கவுண்ட்ல போட்டுருவீங்க. அது 6ஆம் இடம். உங்களால் சமாளிக்க முடிந்த எல்லா பிரச்சனையும் 6ஆம் இடம். ஒண்ணு அது டியூ தள்ளி போயிடுச்சு, நீங்க டியூவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட 2 நாள்ல காசு கட்டிடுவீங்க. இல்ல வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுறவன், லோன்காரன் வீட்டுக்கு வந்துட்டானா கூட பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட காசை வாங்கி காசை கொடுத்து அனுப்பிச்சிருவீங்க. பிரச்சனை முடியும், பிரச்சனை நெருக்கத்துல முடியும். பிரச்சனை கைமீறி போனா கூட 1 வாரத்திலயோ 2 வாரத்திலயோ முடிஞ்சிடும். இல்ல 1 மாசத்துல முடிஞ்சிடும். சால்வபிள், கண்ட்ரோலபிள். உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு அதுக்கு சொல்யூஷன் இருக்குது 6ஆம் இடத்துல. இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அது 8ஆம் இடம், 12ஆம் இடம். இட் இஸ் நியரிங் டு டெத். நம்ம கிட்ட இல்ல, அது வேற யாரோ தான் செய்யணும். தெய்வம் தான் காப்பாத்தணும். அப்படின்னு இருக்கிறதுல நம்மளுடைய எல்லா வாய்ப்புகளும் மூடி நம்ம வலுவிழந்து வேற ஒருத்தர் தான் நம்மளை தூக்கி விடணும். நீங்க ஒரு பள்ளத்துல விழுந்துட்டீங்க, அந்த பள்ளம்ன்றது இவ்வளவு ஹைட் இருக்குது,
நீங்க வந்து கஷ்டப்பட்டு அப்படி ஜம்ப் பண்ணி புடிச்சு அப்படியே கஷ்டப்பட்டு மேல வந்துட முடியும்னா 6ஆம் இடம். நீங்க ஒரு 100 அடி பள்ளத்துல விழுந்துட்டீங்க. 100 அடி பள்ளத்துல இருந்து எப்படியும் உங்களால மேல ஏறி வர முடியாதுன்னா, வேற யாரோ வந்து தான் உங்கள அங்கிருந்து தூக்கி விடணும். அப்படிப்பட்ட பிரச்சனை தான் நம்ம பேசிட்டு இருக்கிற பிரச்சனை. புரியுதா? நம்ம கிட்ட இல்ல அது. கண்ட்ரோல் நம்ம கிட்ட இல்ல. அப்படின்னா நம்மள திருப்பி கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? ஹனி சர்க்கிள். ஏன் ஹனி சர்க்கிள வந்து நம்ம வந்து இதுல கொண்டு வந்து செய்றோம்னா, இது வந்து ரொம்ப பெரிய ட்ராஜடியா இருக்கும். அவங்களால மீண்டே வர முடியாது. அவங்க வந்து ஒரு ஒரு வாழ்க்கை துணையை இழந்து விட்டாலோ, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கிற அ வலியிலேயே ரொம்ப பெரிய வலி லவ் ஃபெயிலியர் தான் தெரியும்ல. ஒரு 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 ரிலேஷன்ஷிப் போயிடுச்சு அப்டின்னா, அப்படி அந்த உயிர புடுங்கி வேரோட தூக்கி போட்டா மாரி வலிக்கும். ஒருத்தர நீங்க ரொம்ப நேசிச்சுட்டு இருக்கிறீங்க. அவங்க அவங்க இல்லாம வாழ முடியாதுன்னு ஒருத்தர் மேல நீங்க பொசெசிவ்னெஸ் வச்சிருக்கீங்கன்னா, அவங்க இல்ல அப்படின்னு ஆயிட்ட பிறகு உங்களால அத விட்டு வெளிய வரவே முடியாது. அப்ப எப்படி நீங்க வெளிய கொண்டு வருவீங்க? அப்ப ஹனி சர்க்கிள் தான். அந்த மாரி. சரியா? அது மாரி நம்ம அந்த மாரி விஷயங்கள பேசுறோம். நம்ம கண்ட்ரோல்ல திருப்பி கொண்டு வரதுக்கு. மனப்பிரச்சனைகள் இது எல்லாமே. சிக்கரி பார்த்தோம். சிக்கரி வந்து அன்கண்டிஷனல் லவ். சரியா? இது வந்து இது வந்து அந்த அந்த 8ஆம் இடத்துக்கு அந்த நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த கடைசியா உள்ள போறதுக்கு முன்னாடி நிலைமை இது. ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்டின்னா வேற. இப்ப இப்ப இந்த சிக்கரின்றது இத விட்டுட்டா லவ் ஃபெயிலியர் ஆயிடும். பிரேக்கப்ப நோக்கி போது. இப்போ ஒரு விஷயம் பிரேக்கப்ப நோக்கி போதுன்னா, பிரேக்கப்ப ஸ்டாப் பண்ணணும். பிரேக்கப்ப நிறுத்தணும்னா சிக்கரி சாப்பிடணும். புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம ஹனி சர்க்கிள் அப்டின்றது பிரேக்கப் ஆயிடுச்சு. நீங்க ஆல்ரெடி விழுந்துட்டீங்க. இழந்துட்டீங்க. யூ லாஸ்ட் ஹர். ஒருத்தர இழந்துட்டீங்க. அவங்க செத்து போயிட்டாங்க, இல்ல வாழ்க்கைய விட்டு போயிட்டாங்க. இப்ப சிக்கரி வந்து பிரேக்கப் நடக்கிறதுக்கு முன்னாடி காப்பாத்துறது. பேரம் பேசுறத பேரத்த முடிக்கிறது. அந்த கோரத்த முடிக்கிறது. ஏதோ ஒரு கண்டிஷனல் பண்ணி ஒரு செட்டில்மென்ட் வருது. பஞ்சாயத்த பைசல் பண்றது. சரியா? அன்கண்டிஷனல் லவ் குடுத்து பஞ்சாயத்த பைசல் பண்றது. செர்ரி பிளம் வந்து எதையும் பொறுக்க இயலாமை அப்படின்றது நம்மளால வந்து எதையுமே பொறுக்க முடியல. கோவம். அந்த 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 நம்பிக்கை இழந்து வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா மனசு இருக்குது. பதட்டமாவே இருக்கிறது அப்படின்னும் பொழுது, எதையும் பொறுக்க இயல அன்கன்ட்ரோலபிள் தாட்ஸ். பல நினைவுகள் வந்துகிட்டே இருக்கு. இதுவா, அதுவா, அதுவா, அதுவான்னும் பொழுது, அப்ப வந்து டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன மைண்டால ஹேண்டில் பண்ண முடியல. ஸ்டக் ஆயிடுச்சுன்னா, இம்மீடியட்டா ஒரு அமைதி வேணும். அதுக்காக நம்ம தூங்க முடியாது. நம்ம வாழணும். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது, விழிப்போடு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, மனசுக்கு ஒரு அமைதி வேணும். அப்படின்னும் பொழுது, செர்ரி பிளம் அந்த மாரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ, அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? இன்னைக்கு ஆஸ்பென் பார்த்தோம். ஆஸ்பென் வந்து பயத்தால வர்றது. அதாவது சோகம் வேற, பயம் வேற. அப்ப நம்மளால ஒரு பயத்தால எந்த வேலையும் செய்ய முடியாதுல்ல. நம்ம நம்ம ஒரு வேலைய செஞ்சே ஆகணும். ஆனா நமக்கு பயம் இருக்குது அப்டின்னா, பயத்த போக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆஸ்பென் சாப்பிடணும். சரியா? அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க. ம். மஸ்டர்ட். மஸ்டர்ட் விட்டோமா? ஓகே. மஸ்டர்ட திருப்பி பார்க்கணுமா? ஒரே நிமிஷம். அதான் எதிர்பாராத மகிழ்ச்சி. சரியா? காரணம் இல்லாம சோகத்துல இருந்தா எதிர்பாராத மகிழ்ச்சின்னு சொன்னோம் இல்லையா? அதாவது சனி நீச்சமா இருக்கு. சனி உச்சமா இருக்கு. அப்படின்ற 2 விஷயம் பாருங்க. சனி நீச்சமா இருக்குது அப்படின்னா, நீச்ச தொழில். சனி உச்சமா இருக்குதுன்னா, ரொம்ப நல்ல ஒரு லக்ஸரியஸான ஒரு வேலை இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப சனிய வந்து நார்மல் படுத்துறது. சனியோட சுபத்துவம். சனிய சுபத்துவப்படுத்துறதுக்கு வேணும்னா, நீங்க என்ன செய்யலாம்? மஸ்டர்ட் சாப்பிடலாம். ரொம்ப ஜோதிடத்துல ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சனியின் சுபத்துவ சனி, ஆதித்ய குருஜி சுபத்துவ சனின்னு சொல்றாரு இல்லையா? பாபத்துவ சனியை சுபத்துவ சனியாக மாற்றுவதற்கு மஸ்டர்ட சாப்பிடணும். ரொம்ப சிம்பிளா சொன்னேன்.
அவ்வளவுதான். மகிழ்ச்சி. கர்மாவை வந்து என்னவா இருந்தாலும் நம்மள வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு மனசை கொண்டு போறது. ஏகாந்தமான ஒரு சூழ்நிலைக்கு மனசை கொண்டு போறது மஸ்டர். சரியா? அப்ப சனிய சுபத்துவமாக்கணும் அப்படின்னா, சனிக்கு குரு பார்வை கிடைக்கிற மாதிரி, சனிக்கு குரு பார்வை கிடைக்கிற மாதிரி, இல்ல சனியோட சுக்கிரன் சேர்ற மாதிரி, சனி சுக்கிரன் சேர்க்கை, சனி குரு பார்வை, சனி சுபத்துவ சந்திரன், அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல வர்றதுதான் இந்த மஸ்டர். சரியா? அப்ப நம்ம ஓவராலா இன்னைக்கு பார்த்த இந்த மலர் மருத்துவம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கட்டுப்பாட்டை இழந்து இருக்கும் பொழுது, கட்டுப்பாட்டை மீறி இருக்கும் பொழுது, அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது, அளவுக்கு அதிக பயம், அளவுக்கு அதிக சோகம், பயங்கரமான கன்ஃபியூஷன், அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு, அதாவது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இதை சாப்பிடணும் அப்படின்றதுதான். அப்ப இப்ப நான் ஏன் இந்த கேட்டகரியில இதை பக்கெட் பண்ணேன் அப்படின்னா, சிலதை நான் விட்டுருக்கலாம். நாளைக்கு நான் சொல்லும் பொழுது இதோட இதை சேர்த்துக்கோங்க, அதோட அதை சேர்த்துக்கோங்கன்னு கூட நான் சொல்லுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இன்னைக்கு நான் பக்கெட் பண்ணது விஷயங்கள் எல்லாமே 8ஆம் இடத்தோடையும் 12ஆம் இடத்தோடையும் கண்ட்ரோல் கூடுமான வரைக்கும் மேப் பண்ண வேண்டியது. சந்திரன் வந்து டோட்டலா பாதிக்கப்பட்டிருக்குது. சந்திரன் நம்மளுடைய உடல் மனது நம்மளுடைய உயிரின் கட்டுப்பாட்டில் இல்லை. நம்மளுடைய உடலும் நம்மளுடைய மனமும் நம்மளுடைய உயிரின் கட்டுப்பாட்டில் இல்லை. அது அன்கண்ட்ரோலபிளா இருக்குது அப்படின்னா அதை நம்மளுடைய உயிரோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது, நம்ம ஆத்மாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இதை கொண்டு வர்றது அப்படின்றதுதான் நம்ம பார்த்தது. அப்ப 6ஆம் இடம் என்பது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும். 6ஆம் இடம் என்பது நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து நமக்கு சளி பிடிச்சிருக்குதுன்னா நாளைக்கு மருந்து சாப்பிட்டா சளி சரியாயிடும். இன்னைக்கு ஜுரம் வந்துச்சுன்னா நாளைக்கு சாப்பிட்டா சரியாயிடும். சரியா? ஆனா 8ஆம் இடம்ன்றது அப்படி கிடையாது. அப்ப தீர முடியாத வாழ்க்கையின் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது அப்படின்னா, எதிர்காலம் இருண்டு விட்டது அப்படின்னா, வெளிச்சமே இல்ல, தேர் இஸ் நோ லைட், நீங்க கம்ப்ளீட்டா டார்க்னஸ்ல இருக்கிறீங்கன்னா, இந்த டார்க்னஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கான ரெமெடிஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். எனி கொஸ்டின்ஸ்? சூப்பரா இருந்தது. நீங்க ஜே கே குமார் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. சூப்பரா இருந்தது சார் இந்த செக்ஷனு. இந்த ராக் ரோஸ் வந்து இந்த காம்பினேஷன்ல மெயின் ராக் ரோஸ் சார். சார் ராக் ரோஸ் ஆமா, இத ராக் ரோஸையும் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். திகில் நடுக்கம் பீதி அப்படின்றத நம்ம வந்து அந்த ஆஸ்பென் சொன்னோம் இல்லையா, ஆஸ்பெனுக்கு ஒண்ணு சொன்னோம்ல, அதே மாதிரி இந்த ராக் ரோஸை வந்து திகில் நடுக்கம் பீதி பயம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அது ஹீரோயிசம் பண்றதுக்கு கொண்டு வந்துரும். அதனால இதை நான் கொண்டு வரல. ஆனா நீங்க சொன்னது கரெக்ட் தான். ராக் ரோஸ்ன்றது நம்ம என்னன்னா, அது வந்து நம்ம ஒரு விபத்துல பாதிக்கப்பட்டிருந்தாலோ, மயிரிழையில் உயிர் தப்பி இருந்தாலோ, அப்ப வந்து ஒரு ஒரு பயம் இருக்கும்ல. அப்ப வந்து திக் 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 திக்னு இருக்கும், அலறி அடிச்சுட்டு ஓடுறது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம இந்த ராக் ரோஸை பயன்படுத்தணும். அதாவது ஹீரோ ஆகுறது, சூப்பர் ஹீரோவா மாறணும்னா ராக் ரோஸ். அதாவது நிறைய சினிமா பார்த்திருப்பீங்கல்ல, அவெஞ்சர்ஸ், நீங்க வந்து ஒரு அவெஞ்சரா மாறணும் அப்படின்னா, அப்படி இந்த சைட்ல ஒரு புல்லட் போகும், இந்த சைட்ல ஒரு புல்லட் போகும், ஒரு ட்ரெயினை வந்து ஒரு ட்ரெயின் இடிக்க போற நேரத்துல அப்படி ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல நீங்க தப்பிச்சு போயிருப்பீங்க. அப்படி போனாலும் அடுத்த நிமிஷம் அடுத்த வேலையை செய்வீங்க. அந்த இப்ப நார்மலா ஒரு ஆளு வந்து ஒரு பஸ் வந்து இடிச்சிட்டு போற மாதிரி அப்படி போயிட்டு போனா ஒரு நிமிஷம் பதட்டம் ஆயிடுவோம்ல. நம்மள ஒரு வண்டி இடிக்க போற மாதிரி திடீர்னு நம்ம நடந்து போயிட்டு இருப்போம், பின்னாடி டமால்னு ஒரு வேகமா ஒரு வண்டி உரைச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னா, நமக்கும் அதுக்கும் இவ்வளவுதான் தூரம் இருக்கும், ஆனா தாண்டி போயிடுச்சுன்னா பயந்துருவோம்ல. ஆனா சூப்பர் ஹீரோ என்ன பண்ணுவாரு, சூப்பர் ஹீரோ டமால்னு அந்த வண்டியோட அந்த பின்னாடி புடிச்சிட்டு அப்படியே பறந்து போய் உள்ள போய் அந்த கண்ணாடியை உடைச்சு சண்டை போடுவார் இல்லையா. அப்ப இது அளவுக்கு அதிகமான தைரியத்தை கொடுக்குது. போருக்கு போறது, சண்டைக்கு போறது, எந்த ஒரு முரட்டு தைரியத்தினாலையும் ஒரு விஷயத்தை சமாளிக்கிறது அப்படின்னா, தன்னை மறந்து மத்தவங்களுக்கு, தன்னை மறந்து தன்னை இழந்துருவோமோ, தனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் மத்தவங்களுக்காக உயிரையே கொடுப்பேன் அப்படின்ட்டு பயமற்ற தன்மையில ஒரு ஹீரோயிசத்தை காட்டுறதுக்கு இந்த ராக் ரோஸ் பண்ணி.
இப்ப இதெல்லாம் நம்ம ஓரளவு கான்சியஸா பயன்படுத்துற சிச்சுவேஷன் தான்ல. அப்ப நான் சொல்றது ஒரு நம்மளையும் அறியாம ரொம்ப சோகத்துல இருப்பாங்க. இதில இந்த ராக் ரோஸ் எல்லாம் தபால்னு இப்ப வந்துரும். கொஞ்ச நேரம் கழிச்சு உடனே சரியாயிடும். இப்ப நான் சொன்ன இன்சிடென்ட்ட கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு ட்ரெயின் ஒரு ஒரு பஸ் உங்கள இடிக்க போறா மாரி போயிடுச்சுன்னா, ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துல அது சரியாகும். இல்லன்னா ஒரு 2 நாள்ல சரியாயிடும். இப்ப திடீர்னு தீபாவளி அன்னைக்கு போறீங்க, உங்க காலு கீழ ஆட்டோ பாம் வெடிச்சிருச்சு. காது கொய்யினுது அப்டின்னா, நீங்க ஒரு திகில், நடுக்கம், பீதிக்குள்ள வந்துட்டீங்க. யாரோ வந்து டமால்னு அப்படின்னு பயமுறுத்திட்டாங்க அப்படின்னா, ஒரு ஒரு அந்த மாரி ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்கன்னா, அப்ப அப்ப வந்து நீங்க இந்த ராக் ரோஸ குடுக்கலாம். பட் இந்த சிச்சுவேஷன் வந்து லாங் ரன்ல இருக்காது. இந்த ராக் ரோஸோட சிச்சுவேஷன் லாங் ரன்ல இருக்காது. அது உடனே இமிடியேட்டா சரியாகும். அப்ப அந்த மாரி பீரியட்ல நம்ம இத எடுத்துக்கலாம். அப்ப வந்து நம்ம இப்ப நான் சொன்ன மாரி ஒரு பயங்கரமான சூழ்நிலை, அப்ப சண்டை போட போறோம். ஒரு 100 பேர எதிர்த்து சண்டை போட போறோம். மொரட்டு தைரியம் வேணும். கரேஜ் வேணும். அப்படின்னா, எதுனாலும் பார்த்துக்கலாம். வெட்டு 1 துண்டு 2. ஒண்ணு நீ இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும். அப்படின்னு போக போறீங்க. அப்படின்னா சண்டைக்கு போறீங்க, வாருக்கு போறீங்க. ஹீரோயிசத்த காட்டப் போறீங்க. நீங்க மாஸ் லீடர் ஆகப் போறீங்க. 1000 பேர் வந்தாலும் 1000 பேர கொன்னுட்டு போகப் போறீங்க அப்படின்னா, நீங்க ராக் ரோஸ் எடுத்து இப்ப என்னன்னா, நீங்க சொன்னீங்க இந்த 6ஆம் அதிபதி வந்து தீர்க்கக்கூடியதுதான் ம். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லையா? ம். ம். அது நம்ம 1 மாசமோ 2 மாசமோ கழிச்சு அது அந்த பிரச்சனையை தீர்த்துடலாம் அப்படின்னு. இப்ப ம். 6ஆம் அதிபதி வந்து திரிசூனியமாவோ இல்ல முடக்கு, அஸ்தமனம், அஸ்தங்கம், இல்ல இல்ல 6ஆம் அதிபதிய பத்தி நீங்க 1 மாசமோ, 2 மாசமோ அப்படின்னு எடுத்துக்க வேணாம். ஒரு ம், ஹவுசிங் லோன் வாங்கிட்டீங்க. ஹவுசிங் லோன் ம். 30 வருஷம் போட்டிருக்கிறீங்க. ஆ, 30 வருஷமும் ஹவுசிங் லோன கரெக்ட்டா வேல பார்த்து கட்டுறதெல்லாம் 6ஆம் இடம் தான். சரி, சரி, சரி. அதாவது 30 வருஷம் ஆனா இது முடிஞ்சிரும். அதாவது 30 ம், வருஷம் ஆனாலும், 20 வருஷம் ஆனாலும் இது முடிஞ்சிரும். நடுவுல ம், கொஞ்சம் காசு அதிகமா வந்துச்சுன்னா, ஒரு ரூ. 5,00,000 கட்டி பார்ட் பேமெண்ட் பண்ணலாம். இப்ப ம், காசு வரல. திடீர்னு ஒரு 2 வருஷம் கழிச்சு காசு வரலாம். பார்ட் பேமெண்ட் பண்ணலாம். ஆனா, ம். அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் தெரியுது நமக்கு. சரி, சரி. நம்ம வாழும் முடி பொழுதே இது முடிவு முடிஞ்சிற தெரியும். முடியும். முடிவு தெரியும். முடிவு இதுதான் தெரியும். முடிவு. இந்த பிரச்சனை, இந்த நோயோ, இந்த எதிரியோ, இந்த பகையோ முடிஞ்சிரும். ஒரு ஆ, கோர்ட் கேஸ் இருக்குது. அந்த கேஸ் வந்து ஒரு வாய்க்கா தகராறோ, ஒரு வீட்டு தகராறோ இருக்கு. ஒரு 10 வருஷம் நடக்கும். 20 வருஷம் இருக்கும். ஆனா அது முடிஞ்சிரும். ஆனா உங்களுக்கு ஒரு பகை இருக்குது. உங்க உங்க வீட்ல ஒருத்தன் வெட்டியிருப்பான். நீங்க அவன வெட்டியிருப்பீங்க. உங்க வீட்ல 2 கொலை விழுந்திருக்கும். அவன் வீட்ல 2 கொலை விழுந்திருக்கும். இப்ப நீங்க வெளிய போனீங்கன்னா, உங்க உயிருக்கு ஆபத்து இல்ல. அவன் வந்து உங்கள போட்டு தள்ளிடுவான். இல்ல அவன் வந்தா நீங்க போட்டு தள்ளிடுவீங்க அப்படின்னு இருக்கும்போது, அது 8ஆம் இடத்து பிரச்சனை. இல்ல அதுதான் இது திரிசூனியம் இந்த மாதிரி முடக்கு, அஸ்தமனம், அஸ்தங்கம், அ இல்ல வந்து வைநாசிகம் அந்த மாதிரி ஏதாவது ஆகும்போது அது எல்லாத்துக்கும் இப்ப நீங்க சொன்ன இந்த திதி சூனியம், மொடக்கு, அஸ்தகம் இது எல்லாத்துல 6ஆம் அதிபதி. பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இதுக்கு குடுக்கலாம் நம்ம. 6ஆம் அதிபதி. அதுதான் 6ஆம் அதிபதி ஆமா. தான் கேட்கிறேன். ஆமா. இப்ப நீங்க சொன்ன முடக்கு ராசியில மாட்டிக்கிச்சு, திதி சூனியத்துல மாட்டிக்கிச்சு, வதை வைநாசிகத்துல மாட்டிக்கிச்சு அப்படின்னு ம். நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் இல்ல அவரு எல்லாத்துக்குமே 8ஆம் இடத்துல கூட உட்காந்துடலாம். ஆமா. அப்ப இந்த மாரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நீண்ட கால பிரச்சனைகள உருவாக்குது அப்படின்னும் பொழுது, அந்த இடத்துல அப்ப அதாவது நமக்கு இப்ப எதிர்காலமே இல்ல. நம்மளா வாழல அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு தான் சார். இப்ப நம்ம சரி, இன்னைக்கு சரி. எந்திரிச்சோம்னா, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா, நம்மளே சரி பண்ணிக்க முடிகிறவங்களுக்கு இது கிடையாது. கிடையாது. இது வந்து நம்ம கண்ட்ரோல்லயே இல்ல. அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி சார். தேங்க்யூ. வேற சார்? அதாவது நீங்க நெறைய பேர் வந்து ஆல்ரெடி மலர் மருத்துவம் படிச்சிருக்கலாம். நீங்க வந்து நான் உங்களுக்கு நீங்க நெனச்சிட்டு இருந்ததுக்கு மாறாக கூட சொல்லலாம். ஆனா வந்து நான் சொல்றது சரி, தப்புன்ட்டு நீங்க எடுத்துக்கிறத உங்களோட பார்வைக்கு விட்டுர்றேன். நான் சொல்றது என்னுடைய அனுபவத்தில், எனக்கு பிரபஞ்சம் இதுவரை கொடுத்த சின்ன அறிவ வச்சு, எனக்கு இருக்கிற ஜோதிட ஞானத்த வச்சு, என்னோட புரிதல்கள்ல நான் வந்து இது சரியா இருக்கும் அப்டின்ட்டு முழுக்க, முழுக்க, முழுக்க என்னுடைய சுய ஆராய்ச்சி, என்னுடைய இன்ஸ்டிங்க்ட்ட வச்சு சொல்ற விஷயம். இதை ஏற்றுக்கொள்வதும், ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பத்த பொறுத்து, இது கூடுமான வரைக்கும் அக்யூரேட்டா இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ட்ரை பண்ணி பாருங்க.
இதுல நமக்கு நஷ்டம் எதுவும் கிடையாது. சார் குட் மார்னிங் சார். ம். சார் சொல்லுங்க இப்ப சார். இது இதனோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வாட்டர் மட்டும்தானா இல்ல அது தவிர்த்து வேற ஏதாவது ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குங்களா? சார் நான் சொல்லிட்டேனே, இப்ப நம்ம ஒரு டைக்ளோஃபெனக் சோடியம்ன்ற மருந்து இருக்குதுன்னா, அத வந்து நம்ம ஸ்ப்ரேவாவும் யூஸ் பண்ணலாம். வாலினி ஜெல் ஸ்ப்ரே அடிச்சுப்போம். அத வந்து ஆயின்மென்ட்டா தடவுவோம். அப்புறம் டேப்லெட்டா போடுவோம். அத வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். அத ஐவில போடலாம். ஒரே மருந்த அது எப்படி வேணாலும் பயன்படுத்துற மாரி, இத எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இத டேப்லெட் ஃபார்ம்ல சாப்பிடலாம், தண்ணீல சாப்பிடலாம். இத வந்து ஸ்ப்ரே அடிச்சு ரூம்ல ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம். பெர்ஃப்யூம் மாரி ஸ்ப்ரே பண்ணிட்டு போலாம். கையில அத்தர் மாரி தடவிக்கலாம். ஓகே ஓகே சார். எப்படி வேணாலும் இத எடுத்துக்கலாம். மெழுகுவர்த்தி பிரேயருக்கு போயிடுவோமா? டாக்டர் அருமையான வகுப்பு. நன்றி டாக்டர் தேங்க் யூ சார். ஆண்டோ. தேங்க் யூ. சோ ஓவராலா நம்ம இன்னைக்கு பார்த்ததோட சாராம்சத்த ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்? சந்திரனுடைய பாதிப்பு ஆ, அகல, அது அது வந்து ஓகே. அப்புறம் பயம் ஓவரால் ரிலேட்டடு. ஓவராலா இதுக்கு ஒரு டைட்டில் சொன்னனே சார். மனநிலை, மனம் சார்ந்த ஆ, இல்ல அந்த அந்த மனிதன் தன்னுடைய நிலையில இல்ல. நிலையில இருந்து அதான் அவனை அவனால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. அதுதான் இப்ப நம்ம பார்த்தது. கடவுள் தான் காப்பாற்றணும். இப்ப வந்து அவன் அவன் இருக்கிற நிலைமையில அவனுடைய உயிர் அவனுடைய உடலையோ மனதையோ கட்டுப்படுத்த முடியல. ஆமா. அந்த அந்த டேக்லைனை புடிச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்த்ததோட தத்துவம் வந்து அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. பிரேக் பிரேக் டவுன் ஆன பஸ். இத வேற யாரோ ஒருத்தர் தான் வந்து நிறுத்தணும், காப்பாத்தணும். அப்படின்ற சிச்சுவேஷனை தான் வெவ்வேறு வகையில சொன்னேன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் இது நீங்க அதே மாதிரி 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் வந்து பாதிக்கும் போது இது 2 12ஆம் இடத்தை கூட வந்து இது பண்ணிக்கலாம் இல்லைங்களா? புரியல நீங்க கேட்ட கேள்வி எனக்கு. இப்போ 6ஆம் இடம் 8ஆம் இடம் வந்து நமக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ற மாதிரி 12வது இடத்துக்குமே இதை வந்து இதுல இருக்கிற இதை வந்து அத 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டவங்களுக்குமே வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களான்னு நான் கேக்குறேன். இல்ல இது நம்ம முழுக்க முழுக்க நம்ம 12ஆம் இடத்தை பத்தி தான் பேசியிருக்கிறோம் இன்னைக்கு. ஓகே ஓகே சார். அப்ப 6, அதாவது 8, 12, 3 இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற பிரச்சனையை 12ஆம் இடம் தான் தீர்க்க முடியும். 8ஆம் இடத்துல இருக்கிற பிரச்சனையை 12ஆம் இடம் தான் தீர்க்க முடியும். 12ஆம் இடம் தான் அமைதி. ஓகே ஓகே இப்ப சார். நம்ம த்ரூ அவுட் பேசினது நமக்கு ஒரு அமைதியும் வெளிச்சமும் வரணும். நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரணும். அதாவது சூரியன் உதிக்கணும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் ஃபைனலா. நம்ம ஆல்மோஸ்ட் டெட். அப்ப சூரியன் உதிக்கிறது தான் நம்ம பேசுறோம். 12ஆம் இடத்துல அந்த பிரச்சனை முடிஞ்சு புதுசா பொறக்கிறது தான் சூரியன் உதிக்கிறது. ஓகே ஓகே சார். சரியா? அப்ப உங்க வாழ்க்கையில ஒரு ஒளி கிடைக்கிறத தான் நம்ம பேசுறோம் இன்னைக்கு. ஆல்மோஸ்ட் யூ ஆர் டெட். ஓகே ஓகே சார். திருப்பி ஒரு உயிர் பெறுறது தான் நம்ம பேசுறோம். ம். வேற வழியில சொன்னா உங்கள் உயிர் உங்களுடைய மனதையும் உடலையும் திருப்பி தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டது. உங்கள் உயிர் இப்பொழுது உங்களை கட்டுப்படுத்துகிறது. உங்கள் உடலையும் மனதையும் உங்கள் உயிர் கட்டுப்படுத்துது. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து வேற யாரோ ஹேக் பண்ணியிருந்தாங்க. உங்களை கட்டுப்படுத்த உங்களை செயல்பட விடல. அத உங்களை வேற யாரோ கட்டுப்படுத்திட்டு இருந்தத ஒரு பிசாசு கட்டுப்படுத்தினதா நினைச்சுக்கலாம். ஒரு பேய் கட்டுப்படுத்தினதா நினைச்சுக்கலாம். வேற ஏதோ பழைய நினைவுகள் உங்களை கட்டுப்படுத்துதுன்னா உங்களை வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கட்டுப்படுத்துது. உங்களுடைய உயிரை சுயமாக செயல்பட விடவில்லை. உங்கள் உயிரை இருளில் வைத்திருக்கிறது. புரிஞ்சுச்சா? அப்ப உயிரை இருளில் இருந்து எடுத்து வெளிச்சத்தில் கொண்டு வந்து விட்டு உங்கள் உடலையும் மனதையும் உங்கள் உயிரிடமே ஒப்படைத்து உங்களை மீண்டும் சுய கட்டுப்பாடுடன் நடக்க வைக்க செய்ய ஒரு வேலையை தான் இப்ப நம்ம படிச்ச விஷயங்கள். அதாவது சிவாஜி படத்துல ரஜினி வந்து செத்து திருப்பி உயிரோட வரா மாதிரி. சார் இப்ப 12ஆம் பாவம் முடக்காயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இது யூஸ் பண்ணலாமா?
அதுதான் சொல்லிட்டேனே சார். நீங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட அது அந்த அந்த ஜாதகர் வந்து இப்ப தன்னோட கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இல்ல அத நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. அடுத்த அடுத்த ஸ்டேஜ் அதுதான் அப்படின்னா போயிடலாம். இது காம்பினேஷனாவும் யூஸ் பண்ணலாமா சார்? தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் 2, 3 சேர்த்து கூட யூஸ் பண்ணலாம். டு ஸ்டார்ட் வித் நீங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பேசுனதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமா பயம் இருக்குதோ, இல்ல நீங்க பழைய சோகத்திலேயோ இருக்கிறீங்களோ, இல்ல நீங்க வந்து நடுக்கத்துல இருக்கிறீங்க, இல்ல வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பில்லி சூனியம் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. எதுவுமே நடக்க மாட்டுது. அதாவது நீங்க செய்யற எல்லா முயற்சியுமே நடக்கல. நீங்க வந்து மூடப்பட்ட கதவுல இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த ஸ்வீட் செஸ்னட், இந்த ஒயிட் செஸ்னட், இந்த ஆஸ்பென்னு, அந்த காரணமற்ற மகிழ்ச்சி சொன்னேன்ல, மஸ்டர்டு, இப்ப நான் சொன்ன இந்த மருந்துகள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ராவா ஒரு கிளாஸ குடிச்சு பாருங்க. ஒரு வாரம் குடிச்சு பாருங்க. அப்புறமா அடுத்த வாரத்துல வந்து சொல்லுங்க என்ன நடக்குதுன்னு. வொர்ஸ்ட் கேஸ்க்கு மஸ்டர்ட் சாப்பிட்டு பாருங்க இன்னைக்கு. திடீர்னு ஒரு மகிழ்ச்சி வந்துருதான்னு பார்த்துட்டு வாங்க. ஏன் மகிழ்ச்சியா இருக்கிறோம்? எதுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறோம்னு தெரியல. ஆனா மகிழ்ச்சியா இருக்கிறோம்ன்ற மாரி ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அத ட்ரை பண்ணிட்டு வாங்க. சரியா? சோ கேண்டில் எடுத்துக்கலாமா? கேண்டில் எடுத்துக்கோங்க. பிரேயர் பண்ணுங்க. தேங்க் யூ. வேற ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? சார் 12ஆம் இடம் சொல்றீங்களே, அது வந்து 12ஆம் இடம் பிறப்புல கோச்சாரத்துல பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த இதுங்களா சார்? இல்ல அந்த தசாபுத்தி நடந்தாலுங்களா? எனக்கு தெரியல, நான் பிகினர் தான். 12ஆம் இடம்ன்றது நம்ம வந்து டே டு டே 12 மணி நேரம் தூங்குறோம்ல சார். 8 மணி நேரம் தூங்குறோம்ல. சரிங்க சார். அந்த 8 மணி நேரம் தூங்குறது 12ஆம் இடம் தான் சார். நீங்க தூங்கி திருப்பி முழிக்கிறீங்கல்ல, முழிக்கிறது உங்களோட ஃபர்ஸ்ட் ஹவுஸ் சார். அப்ப 12ஆம் இடம் என்பது ரெஸ்ட். 12ஆம் இடம் என்பது ஓய்வு. 12ஆம் இடம் என்பது அமைதி. 12ஆம் இடம் என்பது இறப்பு. சரியா? செத்து போறது. நம்ம சாவுறது 12ஆம் இடம் தான். செத்து திருப்பி பொறக்கிறது. அப்ப 12ஆம் இடம் என்பது நிறைய விஷயம். என்னோட சேனல்ல நான் 12ஆம் இடத்த பத்தி நிறைய பேசியிருக்கிறேன். காலபுருஷ தத்துவத்துல கூட பேசியிருக்கிறேன். திருமகள் தரிசனம்னு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சார். யூடியூப்ல போயிட்டு. ஓகேங்க சார். அந்த திருமகள் தரிசனத்தோட வீடியோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருமகள் தரிசனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல போயிட்டு 8ஆம் இடத்து எட்டாத ரகசியங்கள்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பாருங்க. 12ஆம் வீடுன்னு சர்ச் பண்ணி பாருங்க. 12ஆம் வீட்டுக்கு சில வீடியோஸ் போட்டிருப்பேன். அதை பாத்துருங்க. இன்னைக்கு நைட்டு போயிட்டு இன்னைக்கு வந்து 8ஆம் வீட்டின் எட்டாத ரகசியங்கள் 12ஆம் வீடு பத்தின வீடியோஸை நீங்க போய் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் புரியும். ஸோ த்ரூ அவுட் நம்ம இன்னைக்கு பேசுனது என்ன சார்? ஒரு ஒரு விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. நம்ம திருப்பி வெளியே வரோம்னா அது வந்து 12ஆம் இடத்துல செத்து திருப்பி உயிரோட வர மாதிரி, இறந்து பிறக்கிற மாதிரி. செத்தவங்களோட செத்து நம்ம மட்டும் திருப்பி வந்துட்டா மாதிரி. செத்தவங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். இழந்ததை நினைச்சு ஃபீல் பண்றோம்னா அவங்களோடயே நம்ம போயிட்டு இருக்கிறோம். அந்த நினைவுகளோட போறோம்னா அவங்களோடயே போறோம். அப்ப திருப்பி நம்ம ரியல் டைமுக்கு முன்னாடி வரது, பிறந்து நம்ம ரியல் லைஃபுக்கு வரது தான் நம்ம பேசுறோம். இப்ப பில்லி சூனியம் வைக்கிறது, இப்ப நம்ம வந்து இன்னொருத்தரால கட்டுப்படுத்தப்படுறோம். திருப்பி நம்ம அந்த கட்டுக்கள்ல இருந்து விடுபட்டு வருது. எந்த ஒரு கட்டுக்கள்ல இருந்தோம், அதாவது பயம், சோகம், ஆழ்மன வியாதி, ஆழ்மன பயம், ஆழ்மன பீதி, திகில்,
இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம மீண்டு ஒரு கீழே விழுந்த கிணத்துல இருந்து மேலே ஏறி வரா மாதிரி, ஒரு பாதாளத்திலிருந்து மீண்டு வரா மாதிரி. கீழே பெரிய பாதாளத்துல விழுந்துட்டோம். அந்த பாதாளத்துல இருந்து நம்மளால எந்திரிச்சு வர முடியாது. வேற ஒருத்தர் தான் வந்து தூக்கி உங்களை கொண்டு வந்து விடணும். அந்த வேற ஒருத்தருன்றது யாரு? கடவுள். ஒரு கதவு மூடுனா ஒரு கதவு திறக்குன்ற விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். தேங்க்யூ சார். உங்களால டூ மச்சா அஸ்ட்ராலஜியோட மேப் பண்ண முடியலன்னா நான் சொன்ன இந்த சிச்சுவேஷன்ஸை மட்டும் மேப் பண்ணிக்கோ. நம்பிக்கையற்ற நிலைமையிலிருந்து நம்பிக்கையா வருது. திருப்பி ஒரு ஒரு நார்மல் மனுஷனா திருப்பி ஒரு நார்மல் லைஃபை வாழ்றதுக்கான விஷயம். நம்ம சொன்ன சிச்சுவேஷன்ஸ்லாம் நார்மல் லைஃப்ல இருக்க மாட்டாங்க. இருப்பாங்க, இங்க இருப்பாங்க. நினைவுகள் எங்கேயோ இருக்கும். அந்த எப்படி சொல்றது? எங்கே எனது கவிதை, கனவே எழுதி மடித்த கவிதைன்ற பாட்டுல வந்து ஐஸ்வர்யா ராய் நடந்து வருவாங்கல்ல, அப்படியே மலையில நடந்து வந்து டமால்னு ஒரு மேன்ஹோல்ல விழுந்துருவாங்கல்ல, அப்ப மம்முட்டி போய் கை கொடுத்து தூக்குவார்ல, அந்த சிச்சுவேஷன் ஞாபகம் வச்சு. எக்ஸாம்பிள்லாம் நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. செம சார், சூப்பரா இருக்கு சார். அவ்வளவுதான். சார் அந்த ஃப்ளவர் மெடிசனோட லிங்க் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். ஃப்ளவர் மெடிசனோட லிங்க்னா புரியல. இப்போ ஒரு கிட் சொன்னீங்கல்ல, நான் குரூப்ல ஷேர் பண்றேன் மேடம். ஷேர் பண்ணி ஓகே குட். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். நம்ம ஃப்ளவர் மெடிசன் மட்டும் பார்க்கல, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நிறைய சொல்லி கொடுக்கறதுக்கு இருக்கிறேன். மந்திரம், தந்திரம், எந்திரம், இன்னும் ஆரா ரிலேட்டடாலாம் நம்ம நிறைய பேச போறோம். நான் ஃபாஸ்டா முடிக்கணுன்றதுக்காக போறேன். ஆனா ஒவ்வொன்றுமே பெரிய சாப்டர், சரியா? டெஃபினட்டா ஆனா ஆனா வந்து நிறைய கவர் பண்ணணும்னு நினைக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருந்தாலும் டவுட்னா ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ, ஆஸ்க் மீ. என்கிட்ட பேசுறதுக்கு தயக்கம் வேண்டாம். இந்த 30 நாளில் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். சப்ஜெக்டை பத்தி டவுட் கேட்டுக்கொள்ளலாம். ஷூர் நன்றி, சார். வணக்கம். தேங்க்யூ சார். சார் வணக்கம். ஓகே, நன்றி சார்.